வணக்கம் நண்பர்களே. இது என் வாழ்வின் வசந்தம் நீயே நாவல். கொல்லையில் மாமரத்தடியில் நின்று மாம்பழங்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் கமலி. செக்கச்செவேல் என்ற நிறம், நெடுநெடு என்ற உயரம், தொடை வரை சுருள் சுருளாக அலை அலையாக புரளும் கருகரு என்ற கூந்தல், அடர்ந்த புருவங்கள், மெரூன் கலர் குங்குமப் பொட்டு, பச்சைப்பட்டு பாவாடையில் பளிர் என்று அழகாக இருந்தாள். கமலாம்பாள் என்ற கமலி பாலாம்பிகைக்கும் பிரசன்னாவிற்குமான ஒரே வாரிசு. 10 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சமயபுரத்தம்மனுக்கு கடும் விரதமிருந்து தவமிருந்து பிறந்த கமலியின் மீது ஒரு துரும்பு விழுந்தாலும் பாலாம்பிகைக்கு கண் கலங்கிவிடும். பிரசன்னாவுக்கும் மூச்சே நின்றுவிடும். அவளின் ஒரே தங்கையான அகிலாண்டி வடக்கு வீதியிலிருந்து வந்திருக்கிறாள். ஆத்துக்காரர் மரைன் இன்ஜினியர். 4 மாதம் மட்டுமே இருந்து மஞ்சள் காமாலையில் தவறிப்போனவர். அவர் வைத்து போன அத்தனை சொத்துக்களுக்கும் வாரிசு இல்லாமல் அக்காவின் பெண்ணான கமலியை தன் மகளாக பாவித்து பாலையும் பழத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தவள். பிள்ளையும் இல்லாத, ஒரு பந்தமும் இல்லாத அகிலாவுக்கு கமலிதான் உலகமே. மாயவரத்தில் குத்தாலத்தில் திருமணஞ்சேரிக்கு பக்கத்தில் தெற்கு வீதியில் அழகான அக்ரகாரம், பிரசன்னா ஆத்துவாசல். பக்கத்தில் உள்ள பெரிய கோவிலில் குருக்கள். எப்போதுமே பூஜை, சிவன் ஸ்லோகங்கள், விரதம்னு காலம் கழிக்கும் சிவாச்சாரியர். இவரின் மனைவி பாலாம்பிகை ஆத்துக்காரரை தெய்வமாக வணங்கும் பதிவிரதை. ஏன்னா நீங்கள் சௌகரியமாக இருக்கணும்னு அம்பாளுக்கு 108 விளக்கேற்றினேன். எப்போதும் உங்களை பற்றியே நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தான் குங்குமம் வச்சு விடணும். பாலாவிற்கு அத்தனை பதிபக்தி. கோவிலையும் வீட்டையும் தவிர ஒரு இடம் அவர் இல்லாமல் பாலாவும் போனதில்லை. கமலியையும் அழைச்சிட்டு போனதே இல்லை. கமலியின் பள்ளிக்கூடம் கூட பிள்ளையார் கோவில் பக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியே. 9ஆம் வகுப்புடன் கணிதம் மிகவும் கஷ்டமான பாடமாக இருந்ததால் படிப்பையும் நிறுத்திவிட்டாள். கணக்கு வாத்தியாரை சிடுமூஞ்சி என்று செல்லமாக மனதிற்குள் சொல்வாள். அம்மாவுக்கு ஒத்தாசையாக ஆத்துக்காரியங்களை செய்வதும் அகிலாண்டி சித்தி வீட்டிற்கு தினமும் போவதும் அவளிடம் அத்தனை ஸ்லோகங்களையும் பாராயணமாக கற்றுக்கொண்டதும் விதவிதமாக வடாம் பிழிவதிலும் முறுக்கு, அதிரசம், தேன்குழல், மைசூர் பாகு, லட்டு, காராபூந்தி, சீர்முறுக்கு என்று பல வகை தின்பண்டங்களை பக்குவமாக சமைக்க சித்தியிடம் கற்றுக்கொண்டு சகலகலா வள்ளியாக சமையற்கலையில் திலகம் சூடும் அளவுக்கு திறம் பெற்றாள். அம்மா எழுந்து கொள்வதற்கு முன்பே மார்கழி மாதம் காலையில் விதவிதமாக கோலம் போட்டு 100 புள்ளிகள் கோலம் என்று அழகழகாக வர்ணம் தீட்டி தெற்கு வீதியில் கோலப் போட்டியில் எப்போதுமே முதற் பரிசை தட்டுவதில் பூரித்து போவாள். மஞ்சள், சிவப்பு, அரக்கு, நீலம், மரகத பச்சை, மெரூன், ஊதா, கருநீலம் என்று விதவிதமாக பட்டுப்பாவாடையும் ஜாக்கெட் தாவணியும் கச்சிதமான ஜாக்கெட்டும் தங்கச் சங்கிலியும் போட்ட வண்ணம். அகிலா சித்தியின் அன்பில் அவள் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கும் உடையை அனுபவித்து ரசித்து லயித்து உடுத்தி கொள்வாள். என் கண்ணே பட்டிடும் போலிருக்கே. இன்னைக்கு மருதாணி அரைச்சி வச்சிருக்கேன், வீட்டுக்கு போக வேண்டாம், என்னோடைய படுத்துக்கலாம். சித்தி, அம்மா இன்னைக்கு அங்கே வரணும்னு கட்டாயமாக சொன்னாலே அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ அங்கே போகவே வேண்டாம். காலில் அழகாக பட்டென்று அரைத்த மருதாணியை இட்டுவிட்டு கைகளில் பார்த்து பார்த்து அருமையாக பளிச்சென்று சிவக்கும் வண்ணம் அரைத்த மருதாணியை பக்குவமாக வரைந்து இடுவாள். சித்தி, நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் ஊட்டி விடுறேன். நீ வர வர சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிட்டே போகிற. நன்னா சாப்பிட்டா தானே நாளைக்கு ஆம்படையான ஆற்றுல எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்க முடியும். உனக்கு தெம்பு வேண்டாமா? சித்தி, என் மேலே இத்தனை பாசம் வச்சிருக்கிறேள். என் அம்மாவை விட 4 படி மேல் எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுறாள். நான் உங்களை பிரிஞ்சிருக்க முடியுமா? ஒரு குழந்தையைப் போல ஜலம் கண்களில் தேங்கும். உனக்கு ஏதாவது ஆனால் என் மூச்சே நின்று போயிடும். நீ ஆத்தோட மாப்பிள்ளையாக வர பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும். நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கும் அவருக்கும் மரியாதை இருக்குமோ? ஆசை, தோசை, அப்பளம், வடை தலையை ஆட்டி நையாண்டி செய்யும் கமலி 18 வயது குழந்தையாக அகிலாவுக்கு தெரிந்தாள். இன்றைக்கி பண்ணின மோர் குழம்பையும் பருப்பு உசிலையையும் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன், மறக்காமல் எடுத்துட்டு போ. பாலாக்கு மோர் குழம்புன்னா உசுராக்கும். அதுவும் கடலை பருப்பும் தனியாவும் வரமிளகாயும் ஊற வச்சு அரைச்சி போட்டேன்னு சொல்லு. அவனுக்கு ஆசையில் நாவில் ஜலம் ஊறும். சித்தி வீட்டுக்கு கிளம்புற நாளியாச்சு. வானம் இருட்டிண்டு வரதே. இந்த கமலி எங்கே போனா? மழை கொட்டினா அவளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதே. இன்னும் குழந்தையாவே இருக்கிறாளே. அகிலாண்டியும் பாவம், எத்தனை பிரியமானவள். என்னென்ன விரதமெல்லாம் அம்பாளுக்கு இருந்திருக்கிறா. ஒரு மண்டலம் மண் சோறு சாப்பிட்டு சமயபுரத்துக்கு நடந்தே போய் நேர்த்தி கடன் முடிச்சு 108 எலுமிச்சம்பழ மாலையை சாத்தி
துர்கா கவசத்தை காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்த வேலையில் படித்தவளாச்சே. எனக்கு குழந்த நல்லபடியாக பிறக்கணும்னு உருகி உருகி வேண்டிண்டா. கமலியின் மேல் எத்தனை பாசம் உள்ளவ. ஆமாண்டி, உன் தங்க உன்னை விட உயர்ந்தவ தான். ஆத்துக்காரர் தவறி போயும் எந்த சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்காம திண்டுக்கல்லில் இருந்த நம்மளை இங்கே வர வச்சு எனக்கு கோவிலில் குருக்கள் உத்தியோகமும் வாங்கி தந்து அவளோட ஆத்தை நமக்கே கொடுத்து எத்தனை ஒத்தாசையாக ஆத்மார்த்தமாக இருக்கிறா. இப்படி ஒரு தங்க எனக்கு இல்லையே. ஏன்னா இருக்கும் பொறாமப்படுறேன். இதுக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஆறுதலே என் தங்க அகிலாண்டி மட்டும்தான். அவளுக்கு ஒன்றுன்னா நான் பதறித்தான் போயிடுவேன். பேசிக்கொண்டே இருக்கையில் குடையை மடக்கி சேராக இருந்த பாதங்களை அழும்பி வயற்கூடையை சமையல் கட்டியில் வைத்தாள் கமலி. ஏண்டி, மழை வர நேரத்தில் இப்படி நேரம் கடந்தா வர்றது? என்ன தான் பக்கத்து தெருனாலும் நீ வர தாமதமான வயிற்றுல புளியை கரைக்குதே. சித்தியையும் அம்மாத்துக்கே வர சொல்லியிருக்கலாமே. அம்மா, சித்தி ரொம்ப நன்னா மோர் குழம்பு பண்ணியிருக்கிறா. நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. அதுவும் பருப்பு உசிலி நோக்கு பண்ணவே வராது. ஆனால் சித்தி எத்தனை பிரமாதமாக பண்ணியிருக்கிறா. என் தங்கையத்தானே பெருமையாக சொல்கிற. நீ 100க்கு 100 நன்னாத்தான் அவளை புரிஞ்சு வச்சிருக்கிற. ஆஹா, நலபாகன்னு சொல்லுவாளே, அத்தனை ருசியாக இருக்குமடி. ஒரு கரண்டியால் மோர் குழம்பை வாயில் விட்டுக்கொண்டே பாலாம்பிகை அகிலாண்டியை வாயாராக புகழ்ந்தாள். இரவு மணி 9. ஜோவென்று கொட்டிய மழை ஒரு பாடாக நின்றது. நித்திய மல்லி கொடியில் இருந்து பூத்த மலர்களிலிருந்து வாசனை கமகம என்று நடுக்காலில் பரவியது. அதுவும் பெரிய அகலமான ஹாலில் 4 புறமும் பெரிய தூண்கள், துளசி மாடத்தில் அகல் விளக்கு மட்டும். அத்தனை மழையிலும் அணையாது ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. சொட்டு சொட்டென்று தூரிய மழை துளிகள் வெங்கல கிண்ணங்களில் விழுந்து டிங் 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 என்று சங்கீத ஸ்வர வரிசையான சரிகம பதனி பாடுதலுக்கு ஸ்வர ஓசையாக ஒலித்தது. அடை அவியலை அமர்க்கலமாக சாப்பிட்டு அகிலாண்டியின் கைப்பதமான மோர் குழம்பையும் பருப்புஸ்லியையும் மோர் சாதத்துக்கு தொட்டுக்கொண்டு, பலே ரொம்ப நன்னா இருக்கு அகிலாண்டியா கொக்கா என்று மைத்துனியை புகழ்ந்தவாறே சாப்பிட்டு இரவில் சொல்லும் கந்த சஷ்டி கவசத்தை காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கல் என்று உறக்கச் சொல்லியபடியே கண்ணயர்ந்தார் பிரசன்னா. அவரின் கால்களை பதமாக பிடித்தபடியே தலைக்கு வெறும் மரப்பலகையை வைத்து உறங்கினாள் பாலா. மறுநாள் பிரதோஷம். சிவன் கோவிலில் விசேஷம். பிரசன்னா பிரதோஷ காலத்துக்கு முன்பே கோவிலுக்கு விரைந்தார். மடப்பள்ளியில் புளியோதரை, சர்க்கரை பொங்கல், ரவா கேசரி மணக்க மணக்க பெரிய பெரிய அன்னக்கூடைகளில் கொட்டியபடியே பிரதோஷம் முடிந்ததுமே அங்கு குழுமியிருந்த பக்த கோடிகளுக்கு தென்னையில் விநியோகம் செய்தனர். ஏம்மா, முன்னாடி இடிச்சுட்டே நிற்கிறியே, சரியாக வரிசையில் நின்று வாங்கிக்கோ. முண்டி அடிச்சுட்டே வராதேல். சுவாமி பிரசாதம் எல்லாருக்குமே கொடுக்கத்தானே நின்றுருக்குறோம். அன்று ஊர்பட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் வெள்ளம் திரண்டது. எலுமிச்சை மஞ்சள் கலரில் மெரூன் பார்டர் போட்ட காஞ்சி பட்டில் கமலி அம்பிகையே நேரில் வந்தபடி அழகான பூஞ்சோலையாக கோவிலுக்குள் பிரவேசித்தாள். திடீரென்று பட்டாசு வெடித்ததை கேட்டதும் மாடப்புறாக்கள் படபடவென்று கோபுரத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக பறந்தது. அகிலாண்டி சித்தி அவள் பின்னால் நடந்து வந்தபடியே, அம்பாலே, நீயே என் அக்கா வயதில் பிறந்தாயோ? எத்தனை அழகை கொட்டி இவளை படைச்சிருக்கிற. இவளுக்கு நல்ல ஆம்படியான் வரணும். கோவில் மணி டிங் டிங் என்று ஒலிக்க கோவில் யானையும் பாகன் தரும் பெரிய பெரிய உருண்டை சாதங்களை தின்று காலை ஆனந்தத்தில் இங்கும் அங்குமாக ஆட்டியது. குழாய் அருகில் யானையை நிறுத்தி பெரிய ரப்பர் டியூபில் இருந்து வந்த நீரை பாகன் யானையின் மீது ஊற்ற யானையும் சில்லென்று நீர் படவே கழுத்தின் மணியை குளிர்ச்சியின் சிலிப்பில் ஆட்டியது. என்ன, இன்னைக்கு பூஜை முடிஞ்சதும் குளிப்பாட்டுறேலே, வழக்கத்துக்கு புறம்பாயிருக்கே. இல்லைம்மா, ரொம்ப புழுக்கமாக இருந்ததால் கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் திரும்பியும் குளிர்ந்த தண்ணீரை அதன் மேலே விட்டேன். அதுவும் சந்தோஷமாக காலை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுறத பாருங்க. ஆமாம் ஆமாம், ஹை ஹை கணேசா, எனக்கும் ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குது. கைகளை தட்டி குதித்து குதித்து விளையாடினாள் கமலி. ஏண்டி, சித்த நிறுத்துறியா? வயசு வந்த பொண்ணு லட்சணமாக இல்லாமல் இதனடி கூத்து. பாலா ஓடி வந்து அவளை சட்டென்று அடக்கினாள். பக்கத்தாத்து மாமாவும் மாமியும் வம்புக்குன்னே அலையிறவா. அவள் நம்மளை என்ன நினச்சிப்பா? உனக்கு உலகமே தெரியாதா? சின்ன பொண்ணாக இருக்கிறியே. பக்கத்தாத்து மீரா மாமி கண்பட்டா உடனே நோக்கு ஜோரான் தலைவலின்னு படுத்துடுவ. அவளோட கண் அப்படி பொல்லாத்தனம் பிடிச்சது. ஏம்மா அவளை இப்படி தப்பாக பேசுகிற? நீயே இந்த மாதிரி நினச்சிட்டு பேசாத. போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு உன் புடவையை பார்த்து வயிறெறிஞ்சா. உடனே உன் புடவை நுனி கம்பி மத்தாப்பில் பட்டு இப்போ நினச்சாலுமே எனக்கு உடம்பே பதறுது. அப்பாவும் நானும் மடிப்பிச்சை கேட்டுண்டோம்.
அம்மா, உன் அன்பு கண்மூடித்தனமாக அடுத்த வாழை தப்பாக நினைக்க வைக்குது. எனக்கு என்னவோ அந்த மாமி நல்லவளாக தான் தெரிகிறா. ஆமாம், வெளுத்ததெல்லாம் பால் மட்டும்தான் உனக்கு. அம்மா, கோவிலில் யாரை பற்றியும் வம்பு பேச வேண்டாம். நீ எத்தனை நல்லவ. பசுமாட்டுக்கு ஒரு நாள் கூட தவறாமல் தீனி கொடுப்ப. நம்ம தெரு வாசலில் படுத்திருக்கும் பரிமளாவுக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்து உன்னோட பழைய புடவைகள் 9 கஜமாக இருக்கேன்னு என்னோட புடவைகளை கொண்டு போய் கொடுத்துருக்குற. மனநலம் பாதித்த சோமுக்கு வார வாரம் சனி ஞாயிறு மதியம் சாப்பாடு போடும் நல்ல குணம் உனக்கு. இத்தனை பெருந்தன்மையுள்ள நீ உன் வாயால் யாரையுமே புறம் பேசாத. ஆமாண்டி, எனக்கு புத்தி சொல்லி என்னை 10 வயசு பெண்ணாக்கிடு. சரிம்மா, நான் இன்னும் 1 மணி நேரம் கழித்து தான் வருவேன். கோவில் பிரகாரத்தை 108 முறை வலம் வருவேன். நீ ஆத்துக்கு போ. 103வது சுற்று வரும்போது கணீர் என்ற குரலில் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து சுருதி மாறாமல் மனம் மயக்கும் குரலில் ஒரு ஆண் பாடுவதை கேட்டதும் மகுடிக்கு மயங்கும் நாகம் போல அந்த குரல் வந்த திசை நோக்கி மங்கள நாயகி சன்னிதானத்திற்கு கமலி விரைந்தாள். ஆச்சரியத்தில் மனம் லயித்து நின்றாள். செக்கச்செவேல் என்ற 6 அடி உயரத்தில் வாலிப்பான தேகத்தில் 25 வயது மிக்க ஒரு வாலிபன் கண்களை மூடிக்கொண்டு கைகளை கூப்பி தன்னை மறந்து லயித்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து சுருதி மாறாது, அடிப்பிரளாது, சமஸ்கிருத உச்சரிப்பு மாறாது சொல்லி கொண்டிருந்தான். கண்களை மூடிக்கொண்டு கேட்டால் நிச்சயம் யாரோ ஒரு புலமை பெற்ற சங்கீத வித்வானின் குரலோ என்று வியக்க தோன்றும். ஆஹா, என்ன சாரீரம், அழகான வாலிப்பான சாரீரம். இத்தனை லைப்போடு சொல்லும் இவர் யாராக இருப்பார்? மணி துளிகள் கரையவே ஸ்லோகம் முடிய சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தவனே ஒரு வெளிநாட்டுக்காரன். ஏதோ தஸ் புஸ் என்று ஆங்கிலத்தில் பேசியபடி சில நிமிடங்கள் கரைய ஹலோ ஹலோ பெண் குரல் வந்த திசை நோக்கி அவன் திரும்ப, நீங்கள் ரொம்ப நன்னா ஸ்லோகம் சொன்னேல், உங்கள் குரல் அருமையாக இருந்தது. அந்த அம்பாலே நேரில் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பா. அத்தனை மனம் மயக்கும் குரல் ரம்யமாக இருந்தது. ஓ, நீங்கள் கேட்டிங்களா? எனக்கு இந்துக்களின் ஆன்மீக வழிபாட்டில் சிரத்தையாக சொல்லும் ஸ்லோகங்கள் எல்லாம் பிடிக்கும். நானும் தமிழ்நாட்டுக்காரன்தான். திருநெல்வேலி அருகில் கிராமம். நான் ஒரு கிறிஸ்துவன். என் பக்கத்து வீட்டில் ஆனந்துன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவனோட சகவாசத்தில் வளர்ந்துட்ட ஹாபி இது. ஆமாம், நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்? கமலி அதீத ஆர்வத்துடன் அவனை வினவ, நான் தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில்களை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் வந்தேன். முக்கியமாக இந்த கோவிலுக்கு இன்னும் 3 நாட்கள் வருவேன். ஏன், அப்படி என்ன விசேஷம்? இல்லை, என் நண்பனுக்கு கல்யாணம், அதுக்காக அவன் வீட்டில் தங்கியிருக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னடா பார்த்த உடனே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். என்னோட ஆசையை ஒரு பிராமண பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. நிறைய இதர பிஸ்னஸ் சோர்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் சொந்தமாக வைத்துள்ளேன். என் சொத்து கணக்கு என்னன்னு தெரியாது. என்னடா இதெல்லாம் நம்மக்கிட்ட எதுக்கு சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை பார்த்ததும் என் மனசில் ஒரு இனம் புரியாமல் சந்தோஷம். மனசுக்கு நெருங்கிய உறவாக வரணும்னு தோணுது. வெட்கத்தில் கண்ணம் சிவக்க அதே நேரத்தில் பார்த்த முதல் சந்திப்பிலேயே பளிச்சென்று தன் மனதில் பதிந்ததை கேட்ட அவன் வெகுளித்தனமும் பிடித்தது. அவன் மனதிலும் பட்டாம்பூச்சிகள் வண்ண வண்ணமாக பறப்பதை உணர்ந்தாள். ஹலோ, நான் நாளைக்கு இதே இடத்துல உங்களை மாலை 5 மணிக்கு பார்க்க வருவேன். ஆமாம், உங்கள் பேரை சொல்லவே இல்லையே. ஓ சாரி, ஐ எம் தாமஸ். என் பேரண்ட்ஸ் இல்லை. இப்போ தான் 1 வருஷம் முன்னாடி அப்பா காலமானார். அம்மா 5 வருஷங்கள் முன்னாலேயே டெங்கு காய்ச்சலில் சொர்க்கம் போயிட்டாங்க. எனக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாரும் கிடையாது. நான் ஒரே பையன்தான். நான் கமலி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பெண். இந்த கோவில் குருக்கள் தான் எங்கள் அப்பா. அவள் சொல்லி முடிப்பதற்குள் கமலி, வாடி, என்ன ரொம்ப நாளி இவரோட பேசிட்டு நிற்கிற? யார் இவர்? சித்தி அகிலாண்டி கண்ணாடியை இடது கையால் சரி செய்தபடி அவனை மேலும் கீழுமாக பார்த்தாள். இவ என்னோட சித்தி. என் அம்மாவை விட அதீத நெருக்கமாக இவங்கக்கிட்ட நான் இருப்பேன். என் இன்னொரு அம்மா. பவ்யமாக நமஸ்காரம் மாமி. சரி, நான் அப்புறம் வரேன். வேக வேகமாக கிளம்பியவன் அந்த இளைஞன் போவதையே வைத்த கண் வாங்காமல் கமலி பார்த்து நிற்க, ஏண்டி, முன்பின் தெரியாதவனிடம் இத்தனை நாளி பேசுகிற? இவன் யாரு? அகிலாண்டம் சந்தேகமாக கேட்ட கேள்விக்கு விடை ஏதும் சொல்லாமல் மழுப்பினாள் கமலி. அன்றிரவு கமலிக்கு தூக்கமே வரவில்லை. என்ன இது, ஒரு 10 நிமிடங்கள் பார்த்த உடனே அவன் சட்டென்று மனதில் இருப்பதை சொல்லிட்டானே. பளிரென்ற நிறமும் அவனின் சிரித்த முகமும் மீண்டும் மீண்டும் அவன் பேசியதே 100 முறை மனக்கண்ணாடியில் பிரதிபலிக்க தூக்கம் வராது. பானையில் இருந்த தண்ணீரை மடக்கென்று குடிப்பதை பாலாம்பிகை பார்க்க, என்னடி மணி 12 தூக்கம் வரலையா? நிலை கொள்ளாமல் எதை யோசிச்சுட்டு இருக்க? டிஃபனும் சரியாக சாப்பிட்லையே, என்னாச்சு? அம்மா, சத்தமாக ஏன் ராத்திரி வேலையில் கத்துற? நானாக தான் இருக்கிறேன், நீ தூங்கு.
பகவானே, காத்தால் கட்டின்ற புடவையில் என் பொண்ணோட அழகை பார்த்து என் கண்ணே பட்டுருச்சு போல. ஊர் கண்ணு படாதா? நாளைக்கு உனக்கு மிளகு உப்பு சுற்றி போட ராஜாத்தியை தான் கூப்பிடணும். அவள் ராசியானவ. அம்மா போதும்மா, தூங்கு. அம்மா தூங்கி விட்டாளா? அப்பா லைத்து தூங்கும் சுவாசம் கேட்க, ஏன் என் மனது தாமசியே நினச்சி ஏங்குது? இதுக்கு பெயர் என்ன? எனக்கு மறுபடியும் அவர் நினைப்பே வந்துட்டுருக்கே. நாளைக்கு என்ன தாவணி பாவாடையா இல்லை புடவையா? எந்த கலர் நேக்கு ரொம்ப நன்னா இருக்கும்? மஞ்சள், சிவப்பு, நீலம், வயலட். சித்தி இப்போ வாங்கி கொடுத்தாலே அந்த டார்க் வயலட் கலர் பாவாடையில் மஞ்சள் மயில் வைத்த பட்டு பாவாடை ரொம்ப நன்னா இருக்கும். அப்புறம் தலையை எப்படி வாரிக்கலாம்? காலையில் எழுந்தது நன்னா ஷாம்பு வாஷ் பண்ணணும். அந்தி மழை பொழிகிறது. ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. மனம் மீண்டும் மீண்டும் அதே வரிகளை பாடியபடியே தாமஸை நினைத்து புத்துணர்வில் பூரித்தது. விடியற் காலை 5 மணி. மார்கழி மாத காலையில் தெரு முழுவதும் அப்படி ஒரு சுறுசுறுப்புடன் 4 மணிக்கே எழுந்து வாசலில் சாணி கரைத்து சமமாக மெழுகி மாக்கோலம் பூண்டிருந்தது. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பக்தர்கள் சிலர் ராம ராம நாமம் கொண்ட காவியாடைகளை மேற்துண்டாக போட்டு பஞ்சகச்சம் கட்டி பஜனையை பவித்திரமாக பாடிக்கொண்டே பெருமாள் கோவிலுக்கு விரைந்தனர். ஹச் ஹச் என்று வரும் தும்மலை அடக்கி கொண்டார்கள். கமலி அமர்க்கலமாக லலலா என்று ரீங்காரமிட்டு தலை மூழ்கி தொடை வரை பொருளும் சுருள்தான கூந்தலுக்கு துளி மல்லிகையை சூடி டார்க் வயலட் மஞ்சள் மயில் எம்ப்ராய்டரி பதித்த பாவாடையை கட்டி கொண்டாள். பிரபல்யமான அந்த பாவாடையை கட்டி மலர்களில் ஆடும் இனிமை புதுமையே என்று ஹம் செய்து சர்க்கரை பொங்கலை பெரிய சம்படத்தில் விரவி ஆற வைத்தாள். கமலி, என்ன காலங்காத்தால ரெடி ஆயிட்ட? ஆமாம்மா, கோவிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கிறேன். வீட்டில் இருக்க போர் அடிக்காதா? நானும் உங்களோட கோவிலுக்கே வரேன். சரி ஓன் இஷ்டம். பகவானுடைய தலத்துக்கு வர்றதுக்கு கொடுப்பன வேணுமில்ல. மடப்பள்ளியில் பண்ணும் வெண்பொங்கலை அம்மா வீட்டில் கிளறி கொண்டிருந்தாள். பெரிய வெங்கல பானையில் பொங்கலை கிளறி நன்கு பதத்துக்கு வந்த பொங்கலை கிண்டி பெரிய இழுப்பச்சட்டியில் முழு முந்திரி பருப்பை 50க்கு மேலே கொட்டி மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு பாட்டில் நெய்யை காய்த்து அதில் ஊற்ற ஹால் முழுவதும் அப்படி ஒரு வாசனை பரவி சாம்பிராணி வாசமுடன் கற்பூரம் ஏற்றி பஞ்சு திரியில் 5 முகம் ஏற்றிய கூத்து விளக்குகள் இருபுறமும் தீப ஒளியை பிரகாசிக்க மஞ்சளில் மரகத பச்சை போட்ட 9 கஜ புடவையும் அதற்கு மேட்சிங் பிளவுஸும் மூக்கிலும் காதிலும் பலபலவென்று 8 கல் பேசரியும் பாலாம்பிகையை தெய்வீகமாக காட்டியது. காலில் பம்பரம் கட்டி கொண்ட ஆத்துக்காரியங்களை அத்தனை அழகாக செய்வதை பார்த்து, அம்மா இப்படி ஒரு தெய்வம்சத்தோடு இருக்கிற, அப்பாவும் நீயும் மேட் ஃபார் ஈச் அதர். என்னம்மா இருக்கேள்? அம்மா, நம் ஆத்தில் கிருஷ்ண விக்கிரகம் மண் பொம்மையாக இருந்தாலுமே அவரே உட்காந்துட்டு இருக்காப்புல எத்தனை ஜோராக இருக்குது தெரியுமா? ஆஹா, என்னம்மா தவழ்ந்து வந்துட்டே இருக்கிறாரு. நான் தினம் பார்த்து அவருக்கு புதுசாக சின்ன பட்டு வஸ்திரம் சாத்தி பார்க்குறேன். திங்கள் நீலம், செவ்வாய் சிவப்பு, புதன் வயலட், வியாழன் மெஜந்தா, வெள்ளி மெரூன், சனி பச்சை, ஞாயிறு ஆரஞ்சு, அதோட ஜல் ஜல் என்ற கொலுசு போட்டு விடுவேன். ஆமாண்டி, அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி வருதே. நாளைக்கு வீடு முழுக்க கோலம் போட்டு உன் கை வித்தையை காட்டிடு. போமா, நான் இந்த துர்கை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இது எனக்கு ஈஸியாக தூக்கிட்டு போக வாட்டமாக இருக்குது. இவ என்ன பொண்ணோ, இன்னும் 10 வயசு குழந்தையாவே இருக்காளே. 18 வயசுன்னு புரியாதா? ஒரு விகல்பமும் தெரியல. பகவானே, மனதில் மகளை மகிழ்ந்தவளாக பாலாம்பிகை அத்தனை பெரிய சம்படங்களில் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கத்திரிக்காய் கொசு என்று அடுக்கியபடியே திண்ணையில் வைத்தாள். வாசுவும் சீனுவும் மடப்பள்ளிக்கு எடுத்து செல்ல வரட்டும் என்று வாசலில் வழிமேல் வெளி வைத்து காத்திருந்தாள். அப்படியே மல்லிகை பந்தலுக்கு போய் அத்தனை பந்து பூத்திருக்குன்னு பார்த்து அகிலாண்டியிடம் சொல்லணும். அப்பா, நீங்கள் லேட்டாக வருவேலா? ஆமாம், இன்னைக்கு வரதும் சீனுவும் பூஜைக்காரியங்களை பார்த்துப்பா. நீ அவளுக்கு ஒத்தாசையாக போயிரு. கோவிலுக்கு போகும்போதே தாமஸ் முன்னாடி வீதியில் நடந்து செல்வதை பார்த்து விட்டாள். அவன் போகும் பாதையை பூனையாக தொடர அவன் சிவன் கோவிலுக்கு போகாமல் காலபைரவர் கோவிலுக்குள் நுழைய அங்கு அவன் அறியாமல் அவளுமே நுழைந்தாள். காலை 7 மணி அளவில் பெருமாள் கோவிலுக்கும் பெரிய கோவிலான சிவன் கோவிலுக்கும் ஒரே திண்டு இருக்கும். சன்னிதானம் மட்டும் திறந்திருக்கும்.
பிரகாரம் சற்று பெரியதுதான். விஸ்தாரமான சிலைக்கு கீழே பெரிய தூங்கா விளக்கில் விளக்கேற்றப்பட்டிருக்கும். சரியாக பராமரிக்கப்படாமல் சுவரெல்லாம் வர்ணம் பல்லிழித்து மங்கலாக இருக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பப்ளிக் பரீட்சை எண்கள் கருப்பு மற்றும் வெள்ளை சாக்பீஸால் எழுதப்பட்டிருக்கும். சூரிய ஒளி படராமல் மார்கழி மாத பனியின் லேசான குளிரில் கமலி கண்களை நன்றாக மூடியிருந்த தாமஸை ஓரக்கண்ணால் பார்த்தாள். ஸ்வர்ண பைரவரின் ஸ்லோகத்தை அச்சரம் மாறாமல் பாராயணம் சொல்லி கொண்டிருந்தான். தானும் கண்களை மூடியபடியே அகல் விளக்குகளின் பின்னால் ஏற்றப்பட்டிருக்க அவன் முதன் நின்றிருக்க திடீரென்று அவள் பாவாடையின் பின் கொசுவத்தில் சரசரவென்று நெருப்பு ஏற ஒரே பாய்ச்சலில் தாமஸ் அவள் கட்டியிருந்த தாவணியை உருவி காலில் மிதித்து நெருப்பை அணைத்தான். ரொம்ப தேங்க்ஸ். திடீர்னு எனக்கு எப்படி நெருப்பு பிடிச்சிது? நான் நிச்சயமாக நீங்கள் இல்லைன்னா என்ன ஆயிருப்பேனோ நினச்சாலே பயமாக இருக்குது. பகவான் உங்கள் ரூபத்தில் வந்து என்னை ஆரூபமாக்காமல் காப்பாற்றினார். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு? நான் யாரை காப்பாற்றினேன்? என் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் பார்த்துட்டு இருப்பேனா? நிச்சயமாக நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்கள் அழகான உருவம் நெருப்பில் அழிய நான் விட்டுருவேனா? அப்படின்னா ஆமாம், நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். அப்படியா? ஆனால் நீங்கள் கிறிஸ்டியனாச்சே. எங்கள் ஆற்றுல உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி தர மாட்டாளே? கமலி, காதல் யாரையுமே கேட்டு வருவதில்லை. ஆனால் கல்யாணம் பெரியோரால் நிச்சயிக்கப்பட்டு அவங்க சம்மதம் கிடைச்சி நடந்தாதான் நல்லது. நானே வந்து பெண் கேட்குறேனே. நீங்கள் என் அம்மா அப்பாட்ட கேட்க வேண்டாம், என் சித்தி வீட்டுக்கே வாங்கோ. தெற்கு வீதி ரேஷன் கடைக்கு எதிர்த்த மாதிரி அம்பாள் இல்லம் இருக்குதுல்ல, வழக்கை காட்டிய வழியின் ஓரத்தில் முட்டும் பிள்ளையார் சந்து. சரி, நாளைக்கே வரேன். எத்தனை மணிக்கு வரணும்? சரியா சாயந்தரம் 5:30 மணிக்கு வாங்க. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வர நிச்சயமாக என் சித்தி ஆற்றுல தான் நான் இருப்பேன். அடுத்த நாள் பொழுது விடியும் நேரம், கிருஷ்ணா நீ வேகமாக வாராய். கேசட்டில் அப்பா பாடல்களை தவள விட எழுந்து செல்லும் போதே ஆயர்பாடி மாளிகையாக அவள் வீட்டை மாற்ற திண்ணமானாள் கமலி. பறவைகள் கீச் என்று ஒரு சேர ரீங்காரமிட பனித்துளிகள் மகிழம்பூ மரத்தை நனைத்திருக்க, பன்னீரில் நனைந்த பூக்களாக முன்றைய இரவு மழையில் நனைந்த மலர்கள் சில்லென்று சிரிக்க, மல்லிகை பந்தலில் அப்பாவும் கமலியும் நட்ட பூச்செடிகள் எல்லாமே பூத்து குலுங்கியது. நித்திய மல்லி, அடுக்கு மல்லி, பவள மல்லி, குண்டு மல்லி எல்லாமே பூத்து கொட்டியது. கிண்ணமாக பூ பறித்து அதை பூவாளியில் கொட்டி வீட்டின் அறை முழுவதும் விரவி கிடந்த நித்தியமல்லி கொடிகளில் ஊடுருவி ஒரு காலை மடக்கி மறுகாலை நொடித்தாற் போல வைத்து பாந்தமாக பரநேறி அத்தனை பூக்களையும் ஒன்று விடாமல் பறித்ததில் ஏதோ கோடி பணத்தை லாட்டரியில் அடித்த ஒரு இன்பம். வீட்டில் மூளையெல்லாம் கும் என்று மல்லிகைப்பூ வாசனை. சாயங்காலம் 5:30 மணிக்கு கிருஷ்ணன் வாசம் செய்யும் நேரம்மா. சீடை, முறுக்கு, அதிரசம், தேன்குழல், வெள்ளச்சீடை, காரச்சீடை தடபுடலாக பாலாம்பிகையின் கைப்பக்குவத்தில் சமையல் ரூமில் அமளி தும்மலியாக தயாராகி கொண்டிருந்தது. அரிசியை நனைத்து நிழல் உலர்த்தி மெசினில் அரைத்து வீட்டின் ஒரு ஹால் பயபக்தியுடன் அதில் கணிசமாக அரைத்து மாட்டுப்பாலில் கடைந்த வெண்ணெயை சிலுப்பி தினசரி சேர்த்த வெண்ணெயை காய்த்து பக்குவமாக்கி அரிசி மாவுடன் உப்பு, ஓமம், சீரகம் சேர்த்து மிகவும் தாராளமாக நெய்யை அதில் ஊற்றி பிசைந்து செக்கில் ஆட்டி முற்றிய தேங்காய்களின் வழியே கிடைத்த 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுத்து கைமுறுக்கும் சீடையும் கமகம என்று தேங்காய் எண்ணெய் வாசனையை பரவச் செய்ய நாவில் உமிழ்நீருடன், பகவானே உனக்கு நெய்வேத்தியம் செய்யாமல் மனசாலையும் பலகாரத்தை நினச்சி பார்க்கக்கூடாது தான். கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு. நெற்றியில் வழிந்த வியர்வையை புறங்கையால் துடைத்து அரிசி மாவை ஊற வைத்து ஆட்டுக்கல்லில் மாங்கென்று அரைத்து மாவில் புளிக்கோலம், நடுகால் ரேலி, சமையல் கட்டு பலகை, பெரிய அந்த சமையல் கூடம், 4 தூண்கள் கொண்ட கொல்லைப்புற வராந்தா என்று வயிறை மடித்து கவிழ்ந்து ஒரு காலை நொடித்து மறுகாலை மடக்கி முழுவதுமாக குனிந்து கோலத்தை பக்குவமாக ஓவிய பிரவாகமாக ஆக்கி கிருஷ்ணரின் தவழும் வடிவத்தையும் சின்ன கால்கள் வாசலிலிருந்து கொல்லை வரை போட்டு பூஜை அறையில் மட்டும் தவழும் கிருஷ்ணனை வரைந்து அதற்கு வர்ணம் கொடுத்து ஆயர்பாடி மாளிகையின் வடிவமாக கமலி அத்தனை வர்ண வடிவத்தையும் கோலக்கலையில் உயிர்ப்பித்தாள். ஒரு கூடை பூக்களை
10 முழமாவது கட்டியிருப்பா. அரளி, நந்தியாவெட்டை, துளசி, நித்தியமல்லி, ஜாதி மல்லி, குண்டு மல்லி என்று 11 மணிக்கு கட்ட ஆரம்பித்து மாலை 3 மணிக்கு அடர்த்தியாக தொடுத்து வைத்தாள். ராமர் பட்டாபிஷேகம், ரங்கநாத பெருமாள், ஏழுமலையான், லட்சுமி நரசிம்மர் போட்டோக்களுக்கு சந்தனம் குங்குமமிட்டு துளசி மாலைகளை போட்டு கிருஷ்ண விக்கிரகத்துக்கு 2 முழம் மல்லிகை சரத்தை அணிவித்தாள். மனதில் தாமஸுக்கு மாலையிடுவதாக மின்னல் வரவே சரல் என்று வெட்கத்தில் உச்சத்தில் முகம் சிவக்க அரைத்த மருதானி சிவந்த தன் கைகளை முகம் முழுவதும் மூடி சில்லறை சிதறுவதைப் போல கிணுங்கென்று சிரித்தாள். அப்பப்பா, ஏண்டி கமலி, ஆத்துக்குள்ளேயே கோல விழாவே வச்சிட்ட போல, என்ன ரசனை உனக்கு? துளசி மாடத்தின் கீழே போட்டிருக்கோம் கிருஷ்ண பிரசன்ன கோலத்தில் சாட்சாத் அந்த கோகுல கிருஷ்ணரே வந்து நம்ம ஆத்துல காளிங்க நர்த்தனை ஆடுறா போல பாரு. சரி சீக்கிரமாக அகிலாண்டி வீட்டுக்கு போய் நம்ம ஆற்றுல நெய்வேத்தியம் முடிஞ்சதுமே 5 மூடி போட்ட பாத்திரத்தில் கொடுத்துடு. காலம் தாமதிக்காமல் வந்து சேரு. சரிம்மா. டிங் டிங். சாம்பிராணி வாசனை அறை முழுவதும் பரவ, குத்து விளக்குகளின் தீபம் பிரகாசிக்க, கிருஷ்ணரின் ஸ்லோகங்கள் கேசட்டில் பரவ, பூஜை முடித்ததுமே பச்சை வயர் கோடையில் முறுக்கு, அதிரசம், பாயாசம், வடை என்று குட்டி டப்பாக்களில் மூடி வைத்து கிடுகிடு என்று நடை போட்டாள். மிளகாய் சிவப்பு பட்டு புடவையில் மஞ்சள் பார்டரில் அழகுக்கு அழகாக நடிகை ஜெயபிரதாவையே உரித்து வைத்திருந்தாள். மனதிற்குள் தாமஸுக்கு எந்த பட்சணம் பிடிக்குமோ அனிச்சையாக வெள்ளச்சீடைகளை ஒரு சின்ன டப்பாவில் அம்மாவுக்கு தெரியாமல் ஒழித்து வைத்தாள். கைமுறுக்கை பக்குவமாக பேப்பரில் மடித்து அவைகள் ஒடியாமல் கூடையின் மேல் புறத்தில் பதமாக வைத்தாள். வழி நெடுக அக்ரகார தெருக்களில் வாசலில் அடர்ந்து பறந்த கோலங்களும் கிருஷ்ண பஜனையின் நாமாவளிகளும் காற்றொலியில் சிப்லாக்கட்டையின் ஒலியும் ஜால்ரா சத்தமும் கமலியை மெய்சிலிர்க்க வைத்தது. பக்கத்தாத்து வைதேகியின் பெண் குழந்தைக்கு 5 வயது. மகனுக்கு ராதாகிருஷ்ண வேஷம் போட்டு ராதே உனக்கு கோபமாகாதடி என்று நாட்டியமாடியபடியே திண்ணையில் ரிஹர்சல் பார்க்க, தெற்கு வீதியும் மேல வீதியும் முழுக்க 50 குழந்தைகள் ராதாகிருஷ்ணர் வேடம் போட்டு பெருமாள் கோவிலில் நடக்கும் போட்டிக்கு வரிசையாக அவர்களின் பெற்றோர்களுடன் போய்கொண்டிருக்க, மேல வீதியில் கிருஷ்ணர் உற்சவ மூர்த்தியாக பவனி வரும் நேரம். கமலி, உங்கள் சித்தி வீடு இதுவா? தாமஸ் பட்டு வேட்டியில் சின்ன கமலை நினைவுபடுத்த, வாங்கோ, எங்கள் சித்தியின் வீடு இதுதான். அப்பா, ஆச்சாரமான ஒரு பிராமணால் வீடு. நான் வரலாமா? கமலி, யார் குரல் கேட்குது? ஆமாம், நான் எத்தனை நாளை மைசூர் பாக கிளறி வச்சு உனக்கு தரணும்னு ஆசையாக காத்துட்ருக்கேன். பாலை சுண்ட காய்ச்சி வெள்ளத்தை போட்டு கிளறி திரட்டுப்பால் ஸ்வீட் பண்ணி வச்சுருக்கேன். வேகமாக ஹாலுக்கு வந்த அகிலாண்டி கண்ணாடியை உயர்த்தி மேலும் கீழுமாக தாமஸை பார்த்து, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேணும்? என்க. நான் அமெரிக்காவில் ஒரு தொழிலதிபர். கமலியை உயிருக்குயிராக காதலிக்கிறேன். நான் உங்கள் வீட்டில் பெண் கேட்டு வரலாமா? உங்கள் தந்தை என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு பூர்வீகம் என்ன? மாமி, நான் ஒரு கிறிஸ்டியன். திருநெல்வேலியில் தான் பிறந்தேன். படித்ததெல்லாம் மெட்ராஸில். அப்பா அம்மா தவறி போயிட்டாங்க. இப்போ சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அமெரிக்காவில் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இன்னும் பல பிஸ்னஸ் துறைகளில் பணம் கொளிக்குது. நான் என் நண்பன் கல்யாணத்துக்காக இங்கே வந்தேன். பார்த்த இடத்துல கமலி எனக்கு பிடிச்சி போச்சு. உங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? நாங்கள் ஆச்சாரமான குடும்பம். என் அக்கா அத்தின் பேர் உங்கள் பிரியத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் கமலியை பூ மாதிரி பார்த்துப்பேன். என் சொத்து மதிப்பு இன்னைக்கு தேதியில் 18 கோடி இருக்கும். நன்னா இருக்கே. பணத்துக்காக ஆச்சார அனுஷ்டானங்களை மறந்து ஜாதி விட்டு ஜாதி, அதுவும் மதம் மாதிரி கல்யாணம் நடத்த கமலியின் தோப்பனாரும் அம்மாவும் ஒத்துக்க மாட்டாளே. அதோட எங்கள் வழி மனுஷா எல்லாமே நன்னா கை கொட்டி பரிகாசம் பண்ணுவா. உங்களோட இந்த எண்ணத்தை கைவிட்டுடுங்க. சித்தி, உங்களை தெய்வமாக நினச்சிட்டுருக்கேன். உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. என்னால் இன்னொரு மாப்பிள்ளையை கனவிலும் நினச்சி பார்க்க முடியாது. உங்களுடைய அக்கா அத்திம்பேரை நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும். கமலி, நீ நன்னா யோசனை பண்ணி செய்யி. உன் வயசு 2 வயசு. உனக்காக நான் அவகிட்ட கேட்க முடியாது. இத்தனை நாள் அக்கா தங்க உறவையே அது பாதிக்கும். என்னால் நிச்சயமாக உன் கல்யாணத்துக்கு சம்மதமெல்லாம் தெரிவிக்க முடியாது. எனக்கு படபட என்று வர்றது. என்னோட பேசாத. சித்த நாளி, நீ என் கண்ணிலேயே படாத. சித்தி, அப்படி சொல்லாதீங்க. உங்கள் மடியிலும் மார்பிலும் தவழ்ந்தவள் நான். என் அம்மாவிடம் இருந்ததை விட உங்களாண்ட தானே நான் உரிமையோடு விளையாடி இருக்கிறேன். நீங்கள் என்னை தள்ளி வச்சிட்டா நான் எப்படி நானா இருக்க முடியாதே? ஏண்டி, என்னை தர்ம சங்கடமான சூழலில் நிற்க வச்சிட்டியே. இதை என்னால் தாங்கவே முடியாது. என்னாலேயே முடியாத போது உன்னை பெத்தவ உங்கள் அம்மா எப்படி இதை தாங்குவா?
எப்படியோ சித்தி, நீங்கள் சொல்லாட்டியும் நான் சொல்லத்தான் போகிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னா அது நிச்சயமாக இந்த தாமஸோட மட்டும்தான். அப்பா மல்லிகை பந்தலில் இருந்த பூக்கூடைகளை ஒப்புவிக்க திருச்சிக்கு போயிருக்க அம்மாவும் கூட போய்விட்டாள். வீட்டில் வெறு சென்று விட்டத்தை பார்க்க கமலிக்கு மிகவும் அலுப்பாக இருந்தது. சமையல் அறையில் மேடையை துடைத்து காலை டிஃபனையும் மதிய சாப்பாட்டையும் செய்து பத்தில் விழுந்த பாத்திரங்களை அழும்பி வைத்தாள் கமலி. மனதிற்குள் ஏதோ நெடுநெடு என்று உறுத்தல். அம்மா அப்பாவிடம் தாமஸின் சம்பந்தத்தை எப்படி பேசுவது? ஆச்சார புருஷனான அப்பா இதை ஏற்றுப்பாரா? அம்மாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அக்ரஹார மனுஷால் இதை கேட்டால் காரி துப்புவாளே. என்ன செய்வது? இருந்தாலும் மாற்றிக்கொள்ள தோணவில்லை. அப்பாவின் வேட்டி, அம்மாவின் மடிப்புடவை, அவளுடைய பாவாடை தாவணியை ஊற வைத்து பின்னால் வாகாக கிணத்தாங்கரையின் அருகே உள்ள பெரிய கல்லில் அடித்து துவைத்தாள். சுருக்கமே இல்லாமல் அத்தனை துணிகளையுமே உலர வைத்தாள். சிவப்பு பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்த துணி உலர்த்தும் கிளிப்புகளை ஒவ்வொன்றாக அழுத்தமாக உலர வைத்த துணிகளில் பதியும்படி பொருத்தினாள். அடிக்கும் காற்றில் 120 டிகிரி கோணத்தில் துணிகளெல்லாம் பறந்து படபடவென்று சத்தம் கேட்டது. கொல்லையில் இருக்கும் 3 மாமரங்களும் வருடா வருடம் பூத்து குலுங்கி காய் காய்த்து 3 குடை பழங்கள் கொடுக்கும். மாவடுக்களை நன்கு அலம்பி அதற்கு பதமான கல் உப்பை கொட்டி குலுக்கினாள். காய்ந்த மிளகாயை நன்றாக மிக்சியில் அரைத்து கடுகை அத்துடன் சேர்த்து பிசினர் போல அதன் விழுதை ஜாடியில் கொட்டினாள். சிறிது விளக்கெண்ணெய், மாவடுக்கள் பலவென்று அழகாக இருக்க பெரிய பெரிய பீங்கான் ஜாடிகளில் பக்குவமாக அவைகளை பதப்படுத்த அதன் வாயில் மூடியை பொருத்தினாள் கமலி. நீ மாவடு போட்டால் கும்முன்னு வீடு பூரா வாசனை வருது. நல்லா ஊறின பிறகு எனக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறியா? பால்காரர் கேட்டார். உங்களுக்கு நிச்சயமாக தருவேன். நீங்கள் எத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் பால் வைக்கிறீங்க? நீங்கள் என்ன அப்பா மாதிரி உரிமையாக என்னிடம் எதையும் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த தூக்கில் புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சுருக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையல் அரைச்சி அதை சின்ன டப்பாவிலையும் வச்சுருக்கேன். வீட்டில் உங்கள் சம்சாரத்தையும் சாப்பிட சொல்லுங்கள். கமலிம்மா, உன் கைப்பக்குவம் பார்த்து அவள் தினமும் கமலி வீட்டில் என்ன கொடுத்தாங்கன்னு பிடுங்கி எடுத்துட்றா. நீங்கள் மவராசியாக இருக்கணும். அந்த நாளில் உங்கள் பாட்டியும் தாத்தாவும் அப்படி என் குடும்பத்துக்கு செஞ்சவங்க. உங்கள் அம்மாவும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அரிசி உப்புமா, அடை, கோதுமை தோசை, தேங்காய் சாதம்னு செஞ்சு எங்கள் வயிற்றை இனிமையாக காயப்போடாமல் கவனித்தவங்க. நீங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கணும். உங்களுக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும். நீங்கள் சீமைக்கே ராணியாகணும். என்ன சொன்னீங்க? சீமைக்கே ராணியாகணுமா? நான் வரேன் கண்ணு. பால்காரர் சொன்னதையே மனம் அசை போட்டு கொண்டிருந்தது. மனம் அதீத கற்பனையில் தாமஸோடு தெரியாத ஒரு உலகத்தில் ஊஞ்சலாட கமலி பக்கத்து வீட்டு பரந்தாமன் விரைவாக ஓடி வந்தார். கூடவே அவர் தர்மபத்தினி பத்மா மாமியும். கமலி, மோசம் போயிட்டியே. அம்மாவும் அப்பாவும் வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கார் மரத்தில் மோதி அந்த ஸ்பாட்லேயே மூச்சு நின்று போச்சு. காதில் ரிங் ரிங் என்று சுற்ற சடார் என்று அதிர்ச்சியான அந்த தகவலை கேட்டு மயங்கி விழுந்தாள் கமலி. அக்ரஹாரமே ஒட்டுமொத்தமாக அங்கு சேர்ந்து அவளை எழுப்பி ஆசுவாசப்படுத்த, கமலி தைரியப்படுத்திக்கோ, அம்மா அப்பா 2 பேருமே பகவான் பாதத்துக்கு போயிட்டாங்க. நீ மனசை விட்டுடாத. அகிலாண்டி சித்திக்கு விஷயம் தெரிந்து பதறியபடியே வர, சித்தி, இது என்ன கொடுமை? அப்பா அம்மா இப்படி அம்போன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. கமலி, எனக்கு இருந்த ஒரே பந்தம் உங்கள் அம்மா மட்டும்தான். பகவான் இப்படி கல்லை தூக்கி போட்டுட்டானே. ஒரு வழியாக அத்தனை ஈம காரியங்களையும் அகிலாண்டி தன் சொந்த செலவிலேயே சிறப்பாக செய்துவிட்டாள். சொந்த பந்தங்கள் சுபம் வரை ஆறுதல் சொல்லி சிட்டாக பறந்தது. கமலி எந்தவித உயிரோட்டமும் இல்லாமல் காய்ந்த சருகாக விட்டத்தை வெறிக்க உட்கார்ந்திருந்தாள். கமலி நடந்ததையே நினச்சிட்டு இருக்காம, சித்தை எழுந்து நடமாடு, இந்த இட்லியை சாப்பிடு, நம்மிடம் என்ன இருக்குது? விதியை மாற்ற யாரால முடியும்? கமலி. தாமஸ் அவள் வீட்டினுள் வந்து துக்கம் விசாரித்தான். 1 வாரம் நான் சென்னைக்கு போயிட்டேன்பா. விஷயம் கேட்ட உடனே மனசு ரொம்ப துடிச்சு போயிடுச்சு. மனசை மாற்றிக்கோ கமலி. ஆமாம், எனக்கும் இனிமேல் உங்களை விட்டால் யாருமே இல்லை. நான் உங்களைத்தான் என் எதிர்கால ஒளியாகவே நினச்சிட்ருக்கிறேன். என் சித்தி தான் இனிமேல் என் எதிர்காலத்தை தீர்மானிக்கணும். கமலி, நான் உன் ஆசைக்கு குறுக்கே நிற்க மாட்டேன். உன் அம்மா அப்பா இருந்திருந்தால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மறுப்பு வந்தால் எனக்கு கல்யாணமே வேண்டாம். இதுக்கு மேலே நான் உன்னையும் இழக்க விரும்பலை. ஆசைப்பட்ட மன வாழ்வு அமையலைன்னா நீ நடைப்பிணமாக மாறிடுவ. அதுக்கு பதிலாக உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறது என் உயிர் மூச்சு.
சித்தி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. தெற்கு வீதி பக்கத்தில் உள்ள பெரிய கோவிலில் கல்யாணம் பண்ணி அன்றைக்கு மாலையில் வரவேற்பு வைதேகி மகாலில். மாப்பிள்ளையின் பெயரை மட்டுமே ராமகிருஷ்ணன் என்று மாற்றி அச்சிடப்பட தாமஸ் மறுப்பு சொல்லவே இல்லை. இதோ பாருங்க, இங்கே எல்லாருமே எங்களவா கை கொட்டி சிரிக்க கண்ணா பின்னான்னு லலிதா சகசிராமத்தை பாராயணம் பண்ணுறேன். அப்புறம் ஏன் ஒரு இந்து பெயரை அச்சடிக்கலாமே? மாமி, நானும் கன்வெர்ட் கிறிஸ்டியன் தான். என்னோட 3 வயசில் தான் கிறிஸ்டியனே ஆனேன். சத்திரமே அமளி துமளிப்பட இசை கச்சேரியில் மிக சிறப்பாக ரிசப்ஷனும் முடிய. ஏண்டி, கமலிக்கு சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டியா? ஆமாம், அவளோட அம்மா அப்பா மறைவுக்கு பிறகு யார் இருக்கிறா அவளுக்கு? ஆனால் அப்பா அம்மா வருஷாப்தி வரத்துக்குள்ளே கல்யாணம் ஏன் வச்ச? வம்புக்கென்றே வக்கீலாத்து மாமி வினவ. மாமி, அவள் ஆத்துக்காரர் அமெரிக்காவில் பெரிய பிஸ்னஸ்மேன். பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு பூ போட்டு சுவாமியிடம் உத்தரவு வாங்கி பண்ணிட்டேன். அவளுக்கு கல்யாணமாகி ஒரு நல்லவனிடம் மட்டும் கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பதில் அவளுடைய அம்மா அப்பாவின் ஆன்மா சாந்தமடையும். அகிலாண்டியின் பதிலில் திருப்தி அடைந்தவாறு பாதுஷாவை பதம் பார்க்கும் வக்கீலாத்து மாமியிடம் சீதா மாமி, ஜெயா மாமி, ராதா மாமி, சீலா மாமி எல்லாருக்குமே சீர்முறுக்கும் வெத்தலைப்பாக்கும் சின்ன எவர் சில்வர் குங்குமச்சிமிலும் வந்தவர்கள் சுமார் 60-70 பேருக்காவது அகிலாண்டி வைத்து கொடுத்தாள். 6 வகை டிஃபன், மசாலா தோசை, பூரி, இட்லி, அசோகா அல்வா, தயிர் வடை, தேங்காய், எலுமிச்சை சேவை, வெஜிடபிள் சாதம், பைனாப்பிள் ரசம், திராட்சை மாதுளம் கலந்த வெண்ணெயாக குழைத்த தயிர் சாதம், பாதாம் பால், ஜாங்கிரி என்று ரிசப்ஷனில் இரவு சாப்பாட்டை மகிழ்வோடு போட்டு வந்தவர்களின் வயிறை நிறைய வைத்தாள் அகிலாண்டி. ஆகா, சாப்பாடு A1 அகிலாண்டி, ஜமாய்ச்சிட்ட. ஒரே தடபுடல் விருந்தாயிருக்கே, ரொம்ப நன்னாயிருக்கு. வருவோர் போவரெல்லாம் கலகலவென்று பாராட்ட வயலின் இசையில் அக்ரகாரமே லைத்து உட்கார எல்லோரின் மனதிலும் கமலியின் கல்யாண சாப்பாடு தேவாமிர்தமாக இனித்தது. கமலி, உனக்கு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. விசா கிடைச்சதும் நீ புறப்பட்டு வரணும். நானே வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன். நான் உன் விசா சீக்கிரம் கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன். மாமி, உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். நிச்சயமாக கமலியை வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன். முதலிரவு முடிந்த அந்த இரவே தாமஸ் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போனான். அகிலாண்டி சித்திக்கு சொல்ல மாட்டாமல் துக்கம் தொண்டையை அடைத்தது. கமலி, இன்னும் சில வாரங்களில் நீயும் US போயிட்டா எனக்கு வெறிச்சுன்னு ஆயிடும். தினமும் உன்னோட பேசாமல் எனக்கு பொழுதே போகாது. இனிமேல் நான் யாரிடம் பேசுவேன்? கதறிவிட்டாள் அகிலாண்டி. விசும்பி விசும்பி அழும் சித்தியை பார்த்து, சித்தி, நீ அழுத நானும் அழுவேன். எனக்கு மட்டும் உன்னை பிரியறதுல ஆசையே இல்லை. இத்தனை வருடங்கள் நீ மட்டுமே என் வாழ்வில் ஒரு சுவையான அம்சமாக இருந்த. இப்போ நான் கடல் கடந்து உன்னை பார்க்க வர முடியாது. ஆனால் எப்போவாது ஃபோன் மட்டும் பேசுவேன். சித்தி, நான் உன்னிடம் எத்தனை ஆசாபாசங்களையெல்லாம் கொட்டியிருக்கிறேன். நீ எனக்கு போட்ட கிருஷ்ணர், ராதை, ஆண்டாள், முருகன், வள்ளி, செட்டியார், குரத்தி வேட ஃபோட்டோக்களை எல்லாமே ஒன்று விடாமல் ஃபோட்டோ ஆல்பத்தில் வச்சுருக்கேன். ஸ்கூல் விட்டதும் உன்னை தேடி முதல்ல வந்து உன் கையில் கொடுக்கும் ஹார்லிக்ஸை சொட்டு சொட்டாக குடிச்சு முடித்ததும் நீ சமர்த்துன்னு என்னை வாரி அனுப்பிச்சிப்பியே. நாம் 2 பேரும் வனதுர்கை கோவிலுக்கு போய் மல்லிப்பூவை போட்டு மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு போடுவோமே, அதை சொல்லவா? 18ஆம் பெருக்குன்னு நீயும் அம்மாவும் எத்தனை கலந்த சாதம் பண்ணி அதுக்கு பதமாக பொரிச்ச கூட்டு வெல்லம் சேர்த்து அரைச்சி சுட சுட எனக்கு பரிமாறி என் நாக்கு பொரிஞ்சப்போ தேங்காய் எண்ணெயை என் நாக்கில் தடவி ஐஸ் கட்டியை வச்சு என்னமோ உன் நாக்கிலேயே புண்ணு வந்த மாதிரி துடிப்பிய, அதை சொல்லவா? நவராத்திரி எல்லாம் 9 நாளும் விதவிதமாக எனக்கு வேஷம் போட்டு பக்கத்தாத்து மாமிகள் எல்லாருமே கூடும் நேரம் அவளுக்கு சுண்டலை மடித்து கொடுக்க சொல்லி நீ பாட்டு பாடி நான் டான்ஸ் ஆடி அத்தனை பேரும் கைத்தட்டி என்னை பாராட்டும்போது அவளோட காலடி மண்ணை எடுத்து செல்லமாக பிரியமாக எனக்கு உப்பு மிளகாய் சுற்றி எரியும் நெருப்பில் அதை போட்டு அந்த மண்ணையும் போட்டு ஊர் கண்ணு, உலகம் கண்ணு, வந்தவா கண்ணு, போனவா கண்ணு என்றெல்லாம் சுற்றி இந்த நெருப்பில் பொசிக்கிடணும் அப்படின்னு என்னை வாரி அணைச்சிப்பியே, அதை சொல்லவா? எந்த அன்பை நான் சொல்லட்டும்? கமலி, எல்லாமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியடி. உங்கள் அம்மா கிட்ட இருந்ததை விட அதிகமாக என்கிட்ட தான் நீ வளர்ந்துருக்கிற. நானும் உன்னை பிரிஞ்சு எப்படி இருப்பேனோ எனக்கு ஒரே வேதனையாக இருக்குது. பட்டு மாதிரி வளர்ந்த உன்னை எப்படி அமெரிக்காவுக்கு அனுப்புவேன்? பக்கத்தில் வந்து பார்க்கும் தூரத்துலையா இருக்குது. நான் எப்படி என் வாழ்நாளை கழிப்பேன்?
என் சொத்து முழுக்க உனக்கு தான் எழுதி வச்சிருக்கிறேன். என் காலத்துக்கு பிறகு என் வீடுகள் தஞ்சாவூர் திருச்சியில் இருக்கும் ஏக்கர் கணக்கான நிலங்கள் அத்தனைக்கும் நீ மட்டும்தான் வாரிசு. ஆத்தோட மாப்பிள்ளையை பார்த்து என் கையில் உன்னை வச்சுக்கணும்னு பார்த்தேன். நீ காதல் அது இதுன்னு சொல்லி இப்போ ராமகிருஷ்ணனுக்கும் உனக்கும் கல்யாணமே முடிஞ்சாச்சு. என்னத்தை சொல்கிறது? சித்தி, எதையுமே நினச்சி வருத்தப்படாதீங்க. மழை கொட்டும் இந்த நேரத்தில் உங்கள் கையால் இஞ்சி அடித்து டீ போட்டு கொடுங்க. நீ கேட்டால் நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? சித்தி, இப்படி உட்காரேன். லேசாக ஆரம்பித்த மழை கொட்டு கொட்டென்று விடாமல் கொட்டி தீர்த்தது. சித்தி வீட்டின் பின்புற கொல்லையில் இருக்கும் மல்லிகை பந்தல் மழையில் பொத்து குலுங்கியது. சிலு சிலு என்று குளிர்ந்த காற்றில் நனைந்த மல்லிகை பூக்கள் மழை நிற்கும் வேளையில் துளி துளியாக இலை வழியே நீர் வழியே ஒரு பாதையாக வெட்டி வைத்த வழியே தண்ணீராக சேர்த்து ஓடி பின்னால் இருக்கும் நெல் வயலில் சேர்ந்தது. மழை நின்றவுடன் வீட்டு வேலைக்காரன் கந்தன் பறித்து வைத்த மல்லிகையோ 3 கூடைக்கு மேலே இருந்தது. கும் என்று மல்லிகை மனத்தில் சித்தி போடும் டீயின் மனம் வேறு. இஞ்சி சாரின் கொதிப்போடு ரம்யமான வாசனையோடு நாசியில் ஏறியது. இந்தா ஜம்முன்னு இந்த டீயை குடி. வரும் நாட்களில் எனக்கு அங்கே யார் போட்டு கொடுப்பா? ஆஹா, டீ எத்தனை ஜம்முன்னு இருக்குது, அதுவும் இந்த குளிர்ச்சியான சூழலில். ராஜாத்தி, இந்த பஜ்ஜியையும் சாப்பிடு. காரசாரமாக உப்பின் பக்குவத்தில் பஜ்ஜி நாவில் கரைந்தது. சித்தி, உன் அன்புக்கு எல்லையே இல்லை. 30 நாட்கள் எப்படி ஓடியதோ தெரியவில்லை. அன்று ஜனவரி 26ஆம் தேதி தாமஸ் கமலிக்கு விசா கிடைத்த தகவலுடன் அவளை அழைத்து போக வந்திருந்தான். அடுத்த நாள் ஃப்ளைட்டிற்கான தடபுடல் ஏற்பாடு நடந்தது. கமலி மணக்க மணக்க கும்பகோணம் சாந்தி காப்பி பொடி, ஆவக்காய் ஊறுகாய், வடுமாங்காய், தளிர் வடா, முறுக்கு வடா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி மிளகாய் பொடி, தேங்காய் எண்ணெயில் பொரித்த சீர் முறுக்கு, அப்பளம், இஞ்சி, ஊறுகாய் என்று பார்த்து பார்த்து பேக் பண்ணியிருந்தா. பட்டு புடவைகள், சாதா புடவைகள், டிசைனாக 100 புடவைகளுக்கு மேலாக அடுக்கி பேக் பண்ணியிருந்தா. மாமி ஃப்ளைட்டில் இத்தனை கிலோ மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்று அவங்க அலோ பண்ணும் பேக்கெட்டுகளை எடுத்துகிட்டு போகிறோம். உங்கள் அன்பு எல்லை இல்லாதது என்று தாமஸ் சொல்ல, நல்லா இருக்கே மாப்பிள்ளை, இதெல்லாம் ரொம்ப குறைச்சலாக தானே பேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் எப்போ வருவேலோ, எனக்கு எத்தனை மனசு அடிச்சுக்குது தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் துளி கூட கவலைப்பட வேண்டாம். நான் கமலியை பூ மாதிரி பார்த்துப்பேன். ஐயோ, அங்கே மீனையும் மானையும் நீங்கள் தின்றது எங்கள் கமலிக்கு அதெல்லாம் பிடிக்காதே. கவலையே பட வேண்டாம். கமலிக்கு அசைவத்தின் வாடை கூட தெரியாமல் அவளுக்கு பிடிச்சதையே சாப்பிட, அவளே சமையல் பண்ணி சாப்பிட, அங்கே இருக்க நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அவளுக்கு பிடிச்சதையே வாங்கித்தரேன். கவலைப்படாதீங்க. சென்னை ஏர்போர்ட்டில் கமலியை ஏற்றி விட்டுவிட்டு கைகளை ஆட்டி அகிலாண்டி குலுங்கி ஆள கமலி அகிலாண்டியை அணைத்தவாறு, சித்தி, எனக்கு ஃபோன் பண்ணு, அவர் நம்பர் கொடுத்திருக்கிறாரு. பிரிய மனம் இல்லாமல் ஃப்ளைட்டில் ஏறினாள். பணிப்பெண்களின் சுறுசுறுப்பும் பயணிகளை உபசரிப்பதையும் கண்டு அதிசயித்தாள். மாத்திரைகள் கொடுப்பதிலும் மும்மரமாக காட்டினார்கள் அவர்களின் அன்பை. பளிச்சென்று சினிமா நடிகைகள் போல ஒரே விதமான யூனிஃபார்ம் கட்டியபடியே ராயல் ப்ளூ சைனா சில்க் சாரியில் அழகாக ஒயிலாக இருந்தார்கள். பிளான் பறந்தது. 24 மணி நேரம் கழித்து நியூயார்க்கில் லேண்ட் ஆனது. அப்பப்பா, அமர்க்கலமான ஏர்போர்ட். எங்கு பார்த்தாலுமே எஸ்கலேட்டரும் வானளாவிய உயர்ந்த கட்டிடங்களும் பளிச்சென்று வண்ண விளக்குகளும் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலும் மனதிற்குள் ஒரு சிறிய பயத்தையும் அச்சத்தையும் வரவழைத்தது. ஏன்னா எனக்கு ஒரே பயமாக இருக்கே. நீங்கள் நன்னா இங்கிலீஷ் பேசுகிறல், எனக்கு ஒரு மண்ணும் புரியல. நான் இங்கே எப்படி இருப்பேன்? சீமக்கு, நீ எதுக்கு கவலைப்படுற? அங்கே பாரு. அப்பப்பா, இந்தாம் பெரிய காரா? ஆமாம், அது நம்ம கார் தான். கார் டிரைவர் இவர்களை தேடி வந்து ஏற்றிக்கொண்டான். அப்பப்பா, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹை கிளாஸ் ஹோட்டலில் தங்கும் நேரம். என்னன்னா இப்படி பிரம்மாண்டமாக இந்த நியூயார்க் சிட்டியில் ஒரு ஹோட்டலா? ஆமாம், இங்கே பக்கத்தில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீ என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்லாம். ஆஹா, எத்தனை ஜம்முன்னு இந்த கட்டில் இருக்குது. என்னன்னா ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் எல்லாமே இதை திறந்தா வருது. போதும்னா ஏசியை கொஞ்சம் குறைச்சி வைங்க, உங்களுக்கு குளிருதே. கமலி, நீ எத்தனை அழகாக இருக்கிற. இன்றைக்கி நம்மோட செகண்ட் நைட்டு. உன்னை ஆசை தீர அனுபவிக்கணும். போங்கண்ணா, எனக்கு வெக்கமாக இருக்குது. கமலி, நீ இத்தனை அழகாக இருக்கிறியே, சினிமா டைரக்டர் கண்ணில் பட்டா உன்னை விடவே மாட்டானே. ஏன்னா நான் சினிமாவில் நடிக்கணுமா? நம்ம கல்ச்சருக்கு அதெல்லாம் ஒத்து வருமா? உங்களை மாதிரி கண்ணறிஞ்ச புருஷன் யாருக்கு கிடைப்பா? எனக்கு நீங்கள் தான் எல்லாமே. உங்கள் காலடியில் விழுந்து கிடக்கணும். எனக்கு நீங்கள் மட்டும்தான் உலகம்.
இந்த ஊர் கல்ச்சரை தெரிஞ்சுப்பேன். ஆனால் எங்காத்து வாழ்க்கையும் நம்ம நாட்டு பண்பாட்டையும் என் கண்ணா மதித்து வாழ்வேன். ஆமாம், இத்தனாம் பெரிய வீடாக இருக்கே, இதில் எல்லா வசதிகளையும் பண்ணி வச்சிருக்கேளே. நான் கண்ணால் காண்பதெல்லாம் நிஜமா? ஒரு அரண்மனையாட்டம் இருக்குது வீடு. ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஆமாம், இங்கே மக்கள் தொகை அதிகமான ஊர் எது? ஏன்னா நான் ஒரு ஞான சூனியம். என்னிடமே போய் இத்தனையும் சொன்னால் எனக்கு என்ன ஞாபக சக்தியாக இருக்குது? பள்ளிக்கூடத்தில் எனக்கு கணக்கு வாத்தியாரை பிடிக்காது. ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது. சரி சரி, உன்னை பற்றி தெரியும். ஆனால் ஒன்று நீ தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம வீடு ஃபஸ்ட் கிளாஸ் தெரு, ரிவர் டே ஹெயிட்ஸ், நியூ கரோல்டன், மெரிலேண்ட், வாஷிங்டன் அப்படிங்கிறத மறக்கவே மறக்காத. உங்கள் சித்திக்கும் லெட்டர் போட்டுடலாம். இங்கே எல்லாமே உடன் ஹவுஸ் மட்டுமே. நீ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணணும். இங்கே உன் துணைக்கு சாராவை வச்சுருக்கிறேன். அவள் தமிழ்நாட்டு பொண்ணு தான். உனக்கு கடையிலேருந்து எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் வாங்கித்தர மிஸ்டர் பீட்டர் இருக்கார். அவரை நீ இன்டர்காமில் கூப்பிட்டாலே உனக்கு தேவையானதை வாங்கி தந்துடுவார். ஏன்னா நீங்கள் என்னோடையே இருக்க மாட்டேலா? நிச்சயமாக சனி ஞாயிறு கிழமையில் வந்துடுவேன். எனக்கு நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், சிக்காகோவில் என் கம்பெனிகள் இருக்குது. நான் அநேகமாக இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவேன். ஏன்னா நிச்சயமாக நீங்கள் நான் சமைக்கிறத இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும். சரி சரி, உனக்கு எல்லா ப்ரொவிஷன் ஐட்டமும் ஜாரில் விதவிதமாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சித்தி கொடுத்ததெல்லாம் அடுக்கி வச்சுட்டேனே. இப்போ நான் லன்ச் பண்ணிடுறேன். நீ டிவியை ஆன் பண்ணினா இங்கே மேக்ஸிமம் வெஸ்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க முடியும். டிவியில் ஒரு பாப் சிங்கர் அலறி கொண்டிருந்தா. ஒன் டே நைட் மை டார்லிங் வாஸ் வித் மீ. அவள் அலறியதை பாடலாக ரசிக்கும் இந்த அமெரிக்கர்களை என்ன சொல்வது? கமலி பரபரப்பாக முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, தக்காளி ரசம், வடாம், சேமியா பாயாசம் என்று அரை மணியில் சமைத்தாள். தாமஸை டைனிங் டேபிளில் உட்கார வைத்து பரிமாறினாள். எக்ஸலண்ட். நீ சமைக்கிற டேஸ்ட்டை பார்த்தா எனக்கு என் பிஸ்னஸ் எல்லாம் மறந்துடும் போல இருக்குதே. சூப்பர், வாவ். பீட்டர், கம் ஹியர். பீட்டரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு வாவ் எக்ஸலண்ட் மீல் என்று வாயார புகழ்ந்தா. தாமஸ் புறப்பட்டு போன உடனே கமலிக்கு வெறிச்சென்றாகி போனது. சாராவுடன் அவளின் குழந்தை பிராயத்து கதைகளையும் சிறு வயது வாழ்வின் நிகழ்வுகளையும் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். ஏன் இவர் ஆற்றுக்கு வர நினைப்பே இல்லாமல் இருக்கிறாரு? அமெரிக்காவில் சனி ஞாயிறு கட்டாயமாக எல்லாருமே ஊர் சுற்றி பார்த்து குடும்பத்துடன் உல்லாசமாக இருக்கிறாளே. ஏண்டி சாரா, இவர் எப்போவுமே வேலை வேலைன்னு ஓடிண்டே இருப்பாரா? மேடம், அவர் எப்பேற்பட்ட பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தெரியுமா? அவர் பெரிய டாப் மோஸ்ட் அமெரிக்காவில் பிஸ்னஸ் டைமண்ட். அவர் இந்த ஊர் மேகசினில் அவரை எப்படி புகழ்ந்து எழுதுவாங்கன்னு தெரியுமா? நான் என்னத்தை கண்டேன்? எனக்கு இந்த பத்திரிகையெல்லாம் படிக்கவே தெரியாதே. எனக்கு படிப்பே வராது. இவர் ஃபோட்டோ மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த விஷயத்துக்கு விவரமே புரியல. மேடம், வளர்ந்து வரும் தொழில்துறையில் சாஃப்ட்வேரில் இவர் தனி இடம் பிடித்துள்ளார். அதற்காக அமெரிக்க சாஃப்ட்வேர் சொசைட்டியும் அமெரிக்க அரசாங்கமும் இவரை பாராட்டி எத்தனை கோப்பைகள் கொடுத்துள்ளார்கள் பாருங்களேன். அப்பப்பா, இத்தனை மெடல்களும் இத்தனை சுழல் கோப்பையும் இத்தனை அவார்டுகளுமா வாங்கியிருக்கிறாரு. ஆமாம் மேடம், இந்த கேட்லாக் பாருங்கள். அவரின் கம்பெனிகள் சிகாகோ, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிரம்மாண்டமான கம்பெனியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கம்ப்யூட்டர் துறையில் பணிபுரிய 6 போர்ட் டைரக்டர்களின் மத்தியில் அமர்ந்துள்ள தாமஸ் மிகவும் மிடுக்காக கம்பீரமாக இருந்தா. அவரின் இதர ஃபேக்டரிகளின் தொழிலாளர்கள் மிகப்பெரிய மெஷின்களும், சாக்லேட் கம்பெனி, காஸ்மெட்டிக் கம்பெனி, பெரிய வாஷிங் மிஷின் தயாரிக்கும் கம்பெனி என்று அத்தனை பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் பார்த்து வியந்தாள் கமலி. சாரா, நான் ஒரு ஏழை வைதிக குடும்பத்து பொண்ணு. என்னை இவர் எப்படி தேர்ந்தெடுத்தாரு? அப்பா அவர் பக்கத்தில் நிற்கக்கூட எனக்கு தகுதி இல்லையே. மேடம், சாருக்கு உங்களின் அழகு, பாரம்பரியம், குணம் எல்லாமே பிடிச்சிருக்கும். இங்குள்ள சில இந்திய தொழிலதிபர்களும் அமெரிக்க தொழிலதிபர்களும் அவர்களின் பெண்களை திருமணம் செய்து கொள்ள சொல்லி தொலைத்தெடுத்தோம். அவர் உங்களை பார்த்த மாத்திரத்தில் கல்யாணம் செய்து கொண்டது உங்களின் யோகந்தான். நிச்சயமாடி, நான் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா இவர் நேக்கு கிடச்சிருப்பாரு. மேடம், சார் வர நேரம் ஆயிடுச்சு. 2 வாரம் கழித்து வருகின்றார். அவரிடம் எந்த ஊடலும் இல்லாமல் பிரியமாக இருங்க. சாரா, அதை நீ எனக்கு சொல்லவே வேண்டாம். என் உயிர் மூச்சே அவர் தானே. கமலி, கமலி, ஏன்னா எப்படி இருக்கிறேள்? உங்களை பார்க்காம நேக்கு விசும்பி விசும்பி அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். கமலி, என்ன இது சின்ன குழந்தையாட்டம்? ஆமாம், உன் சித்திக்கு உடனே ஃபோன் பண்ணிவிடு.
இந்தா உங்காத்து நம்பர் இது, இந்த கோட் நம்பரோட சேர்த்து ஃபோன் பண்ணு. ஏன்னா நானே கேட்கணுன்னு அடைக்கிண்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்கோ, இந்த காப்பி சாப்பிடுங்கோ. ஆஹா, காப்பி ரொம்ப சூப்பர். இன்றைக்கி உன்னை டிஸ்னிலேண்ட் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நீ ரெடி ஆகிடு. மரகத பச்சை பட்டு புடவையில் மஞ்சள் கலர் பார்டர் போட்ட அதே மேட்சிங் பட்டு ஜாக்கெட், கழுத்தில் மரகத பச்சை கல் நெக்லஸ், மேட்சிங் தோடு, ஜிமிக்கி, நெற்றியில் எட்டனா அளவுக்கு மெஜந்தா குங்குமம் போட்டு, கண்களில் மை, காதுகளில் கொடை ஜிமிக்கி. வாவ், என் பொண்டாட்டி எத்தனை அழகு! அப்பப்பா, எனக்கு இந்த ஜென்மம் பூரா அழுக்காது. அவளை வாரி அணைத்து தூக்கி சுழற்றினா. ஏன்னா நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அதெல்லாம் பயப்படவே வேண்டாம், உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன். 3 மணி நேரம் கடந்து வந்தது. 180 கிலோமீட்டர்கள். கமலி, நம்ம இருக்கும் பகுதி எங்கே தெரியுமா? கொலராடோ மலைப்பகுதியில் தெற்கு ரிம். சரி சரி, வா, அந்த நிழற்கொடைக்கு கீழே நிற்கலாம். 5 நிமிடத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர தரை இறங்க, அந்த ஹெலிகாப்டர் அங்கேயே பூமிக்கு அடியில் தேங்கி வைக்கப்பட்டிருந்த பெட்ரோலை நிரப்பிவிட்டு கமலியையும் தாமஸையும் அழைத்து சென்றது. உல்லாச சவாரிக்கு பறந்த ஹெலிகாப்டர் செங்குத்தான பாறை பகுதியில் பறந்து பாதாளத்தில் ஓடி நதிக்கரையில் இறங்கிவிட்டது. கமலி, கிராண்ட் கேன்யன் இயற்கை எழில் நிரம்பிய அற்புத அதிசயம் ஆகும். இரு பக்கமும் மலைகளும், நடுவே கொலராடோ ஆறு சுமார் 2200 கிலோமீட்டர் ஓடுகிறது. ஒரே நேரத்தில் ஒரு பகுதியில் கடும் குளிர், மத்திய பகுதியில் கனத்த மழை, மறுபகுதியிலோ வெயில், இப்படி இருக்கும். இந்த கிராண்ட் கேன்யனில் பல வகையான வண்ணப்பறவைகள், மிருகங்கள், பூச்செடிகள், காய்கறிகள் ஏராளமாக இருக்கிறது. அப்படியா? பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது. அவ்வப்போது விமானம் கீழே செங்குத்தாக பறப்பது இரத்த ஓட்டத்தை ஜீவ் வென்றது. கமலி தாமஸின் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். ராமா ராமா, சிவா சிவா, என் குழந்தையை காப்பாத்து. இருபுறமும் மலைகளுக்கு இடையே பறவை போல பறந்தபடி கீழே ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு ஓடுவதை பார்த்து கமலி தன்னை மறந்து, ஏன்னா சொர்க்கமே இங்கே தான் இருக்குதோ, இந்த இடம் ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்கே. அதிகபட்சம் 6 நிமிட பயணம்தான். அவர்களை அந்த ஆற்றின் கரையில் இருந்த ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தில் லாவகமாக இறக்கிவிட்டார். மறுநாள் காலை 5 மணிக்கு எழுந்து விட்டாள் கமலி. தாமஸும் எழுந்து விடவே இருவரும் வாக்கிங் போனார்கள். அந்த அதிகாலையில் மிதமான வெளிச்சத்தில் பனிக்காற்றுடன் மரங்கள், பூச்செடிகள் மற்றும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த ஆரஞ்சு செடிகளை ரசித்தபடியே நடந்தார்கள். கமலி, லாஸ் ஏஞ்சல்ஸை ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கிறார்கள். நடந்து சென்று சுமார் 6 கிலோமீட்டர் பாதையில் ஒரு 300 ஆரஞ்சு பழங்களை பார்த்திருப்போமா? ஏன்னா இத்தனை சொத்துக்களையும் எப்படி பராமரிக்கிறீங்க? இங்கே இருக்கும் எல்லாருமே உங்களை பார்த்து விஷ் பண்ணுறாளே. கமலி, நான் இந்த இடத்த பிடிக்க 12 வருஷங்களாச்சு. இப்போ எனக்கு 33 வயசு. ஆனால் அமெரிக்காவுக்கு 21 வயசுலேயே நான் வந்துட்டேன். என் ஆர்வமும் விடாமுயற்சியும் இன்றைக்கி எனக்கு இந்த ஸ்டேட்டஸை தந்திருக்குது. கமலி, இங்கு வருஷம் முழுவதுமாக குளுகுலுன்னு இருக்கும். அதிக வெயிலோ பனிப்பொழிவோ இருக்காது. குடிநீர் பிரச்சனையும் அதிகம் இல்லாமல் பசுமையான பகுதி இது. அதனால தான் இங்கே 2 வீடு கட்டியிருக்கிறேன். சரி சரி, நம்ம ஊர் மெரினா பீச்சு இது இல்லை, பசிபிக் கடல். இங்கே பார்த்தியா, கற்குண்டு குவியல், இதில் ஏறி நில்லு, உன்னை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆமாம், இந்த பீச்சில் இந்த கல்குண்டு குவியலில் உட்கார்ந்திருக்கும் நேரம் என்ன பாட்டு வரும்? ஏதாவது சிச்சுவேஷனல் சாங் போட. கடலோரம் வாங்கிய காற்று. கமலி தொண்டை கரையை கனைத்து பாட, அவளை அணைத்தபடியே தன் ஆடம்பர காரில் ஏற்றி வேகமாக பறந்தார் தாமஸ். அதீத சந்தோஷமாக இருந்தவள் மீண்டும் கமலியை பிரிந்து பிஸ்னஸ் மேற்பார்வைக்காக நியூயார்க் கிளம்பி சென்றான். சித்திக்கு ஃபோன் பண்ணினா கமலி. சித்தி, நான் இங்கே சௌகரியமாக இருக்கிறேன். சாரி சித்தி, எனக்கு 3 மாதம் இப்போ. உன்னிடம் பேச எத்தனை ஆசையாக இருக்குது தெரியுமா? ஏண்டி, என்னை மறந்துட்டியா? ஒரு நாள் உன் வீட்டுக்காரரிடம் பேசினேன். நீ தூங்கி இருந்ததா சொன்னார். சித்தி, நான் சுற்றி பார்க்காத இடமே இல்லை. இங்கே இந்த ஊரில் இவர் பெரிய பணக்காரர், மிக பெரிய பிஸ்னஸ்மேன். இவருடைய வீடுகள் ரொம்ப காஸ்ட்லியாகவும் நன்னாவும் இருக்குது. ஆரஞ்சு மரங்கள் நிறைய வச்சிருக்கிறாரு. லாஸ் ஏஞ்சல்ஸில் இவரோட வீடுகள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் 2 வாரத்துக்கு ஒரு தரம் வீட்டுக்கு வருகிறாரு. வந்தால் 1 வாரம் லீவில் என்னை எல்லா அற்புதமான இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் காட்டுறாரு. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னும் 6 மாதத்தில் குட்டி கமலியோ குட்டி தாமஸோ வந்துடுவான். சரிடி, சீமந்தத்துக்கு இங்கே வருவதானே? சித்தி, அதை அவரிடம்தான் கேட்கணும். முதல்ல தலைச்சம்பில்ல சீமந்தம் பண்ணியே ஆகணுமே. சித்தி, நான் அவரை அழைச்சிட்டு வர சொல்கிறேன். சட்டென்று ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆனது.
வழக்கம் போல அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம் எடுத்து உறக்க படித்தாள். கேசட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம், காயத்ரி மந்திரங்கள், சுப்ரபாதம், கந்த சஷ்டி கவசம் பதமாக கேட்டா. நன்றாக மென்மையான பட்டர் தோசையை வார்த்து சாராவுக்கும் பீட்டருக்கும் தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, மிளகாய் பொடி வைத்து சாப்பிட கொடுத்தாள். வாட் அன் எக்ஸலண்ட் டின்னர் என்று வாயார பீட்டர் புகழ்வதைக் கண்டு சிரித்தாள் கமலி. சாராவும் தோட்டக்கலையில் அவளை ஆழ்த்தி விதவிதமான பூச்செடிகளை வீட்டின் தோட்டத்தில் பதியம் போட்டு தகுந்த உரங்களை கொட்டி நீர் ஊற்றினாள். மாலையில் சாராவுடன் வாக்கிங் போனாள். அடுத்தடுத்த மாதங்களில் டிஸ்னி, ஹாலிவுட் ஸ்டூடியோ, கிரேட் ஸ்மோக் மவுண்டன்ஸ், நேஷனல் பார்க், நியூயார்க்கில் உள்ள சவுத் ஸ்ட்ரீட் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்து மாதம் 8 நெருங்க அன்று அவளுடன் தாமஸ் வீட்டில் மதிய சாப்பாடு சாப்பிட்டு ஓய்வெடுக்கும் நேரம். என்ன சித்தி சீமந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, இந்தியா போகணும். சரி சரி, நீ தான் அதை 1 மாதம் முன்பே சொல்லிட்டியே. நான் நாளைய மறுநாள் உன்னை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறேன். அவங்கள ரிசீவ் பண்ணிக்க சொல்லு. ஏன்னா நீங்கள் வரமேட்டால நான் குழந்தை பிறந்தவுடன் வருகிறேன் நிச்சயமாக. நீங்கள் வரலன்னா நேக்கும் பயமாக இருக்குமே. அசடு, இங்கே உன்னை நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கேன். இங்கே லேபர் வார்டில் உன் டெலிவரி நேரம் நான் பக்கத்தில் இருக்கணும். இந்தியாவில் போய் தான் குழந்தைய பெற்றுக்கணுமா? இல்லைன்னா நம்ம குழந்தைக்கு நம்ம வீட்டில் பிறக்கிறது தானே நமக்கும் பெருமை. நம்ம நாட்டில் பிறக்கிறது தானே நமக்கு பெருமை. சரி, உன் இஷ்டம். முதல் குழந்தை தாய் வீடு. சௌரியம் கேட்டு என்னிடம் கெஞ்சுறேன். நம்ம பெண்ணின் பிரசவம் தாய் வீட்டில் இருப்பதே பெரும் பேரு. சந்தோஷமாக கிளம்பு. அடுத்த நாள் ஃப்ளைட்டில் கிளம்பி அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை விமான நிலையம் வர அகிலாண்டி ஓடி வந்து கமலியை அணைத்து கொண்டாள். என்ன மாப்பிள்ளை வரலையா? இல்லை, அவர் பிஸ்னஸ் டென்ஷனில் இருக்கிறாரு. காரில் அவள் ஏறியவுடன் வண்டி மாயவரத்துக்கு வேக வேகமாக பறந்தது. சித்தி, அவர் எத்தனை பெரியமாக நடந்துக்கிறார் தெரியுமா? அமெரிக்காவில் நான் சுற்றி பார்க்காத இடமே இல்லை. ஆமாம், டெலிவரிக்கு என்னோடையே இருந்துடுறேன். சித்தி, உன்னை விட்டால் நேக்கு யார் இருக்கிறா? உன் பிரியமான அன்புக்கு ஈடு என எதுவுமே இல்லை. நான் உன் கவனிப்பில் குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுப்பேன். உன் பிரசவத்துக்கு அப்புறமா பிள்ளையாண்டானுக்கு மடியோடு பக்குவமாக சமையல் பண்ணி போடணுமே. பார்த்து பார்த்து கவனித்து தான் ஆரோக்கியமாக குழந்தை வளரும். அப்போ தான். சரி சரி, சீமந்த அன்னைக்கு மாப்பிள்ளை வரமாட்டாரா? அப்பப்பா, என்ன உத்தியோகமோ என்ன பிஸ்னஸோ. கமலி, இன்னும் 7 தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்ச சொத்து உன்னை காலங்காலமாக காப்பாற்றி கரை சேர்க்கும். ஏன் உன் ஆத்துக்காரர் இப்படி பிஸ்னஸ்னு கடந்து அலையிறாரு? சித்தி, அவர் அங்கே நம்பர் 1 இடத்த பிடிக்கணும்னு போட்டி போடுறாரு. அவரோட ஆசை நிறைவேறணுன்னா நான் அம்பால வேண்டிக்கிறேன். சாரா என்னோடையே இருக்கிறா. சரிடி, சாராக்கு நம்மாத்து சமையல் வழக்கம் பிள்ளையாண்டான பார்த்துக்க தெரியுமோ? வந்ததிலிருந்து சாரா சாரானே சொல்கிறியே. வாய்க்கு பிடிச்சதை கேளுடி. உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு மிளகு ரசமும் பருப்பு துவையிலும் முருங்கைக்கீரை, நன்ன பச்சை மிளகா, முளைக்கீரை, சீரம், தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஆற்றுக்கு பின்னால் விளைஞ்ச கீரையை கோவிந்தன் காத்தாலேயே கொடுத்துட்டான். அதை பக்குவமாக கீரை கூட்டு பண்ணியிருக்கிறேன். பருப்போடு நெய் ஊற்றி பிசைஞ்சு கீரையை அதில் சேர்த்து சாப்பிடு. கமலி, கண்ணா சாப்பிடுடா. விசும்பி விசும்பி தாய்மையின் பாசத்தில் அழுது விட்டாள் சித்தி. சித்தி, நீ அழுதா நானும் அழுவேன். எனக்கு வாய்க்கு ரொம்ப நன்னா இருக்குது. அழும் கமலியை நெஞ்சோடு சேர்த்து அவளை ஆசுவாசப்படுத்தி, பிள்ளையாண்டவா அழப்படாது. அது உன் குழந்தைக்கு ஆகாது. நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வலையில் போட்டு உனக்கு சீமந்தம் பண்ணணும். அடுத்த நாள் காலை கமலிக்கு பரபரவென்று எண்ணெய் தேய்த்து சீகக்காய் குழைத்து தலையில் தேய்த்து ஆற வைத்து குளிர்ந்த கஞ்சியை பக்குவமாக தலையில் ஊற்றி தலையை அலசி அழகாக சாம்பிராணி போட்டு காய வைத்தாள் அகிலாண்டி. கருநீல கலரில் மிளகாய் பல சிவப்பு பார்டர் போட்ட பட்டு புடவையை அவளுக்கு கட்டிவிட்டு அவளுக்கென்று லலிதா ஜுவல்லரியில் வாங்கிய 6 தங்க வளையல்கள் பவுன் செயினையும் போட்டு சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் தங்க நிறங்களில் வளையல்கள் மாட்டி ஜிலுஜிலுவென்று அக்ரகாரமே போடை சோல பவானி, கீதா, ராதா, அலமேலு, கௌரி மாமிகள் எல்லாருமாக அவளுக்கு வளையல்கள் போட்டு தலைக்கு பூச்சூடி கன்னத்தில் சந்தனமிட்டு காலில் செஞ்சாந்தை இட்டு கௌரி கல்யாண வைபோகமே, கமலி கல்யாண வைபோகமே என்று லாலி பாடி ஆரத்தி எடுத்தார்கள். மற்றும் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து ஆடுங்கோடி பாடுங்கோடி எல்லாருமாக. சீமந்தம் முடிந்ததும் சாப்பாடு அமர்க்கலமாக தடபுடலாக நடந்தேறியது.
ஜவ்வரிசி பால் பாயாசமும், பூசணிக்காய் கூட்டு, அவரைக்கூட்டு, அவியல், உருளைக்கிழங்கு பொடி மாசு, மாங்காய் பச்சடி, எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், எள்ளு சாதம், சக்கரை பொங்கல், உளுந்து வடை, அப்பளம், வெள்ளரிக்காய் பச்சடி, கோஸ் பொரியல், சாம்பார் சாதம், மாங்காய் சாதம், காய்கறி சாதம், மோர் குழம்பு, மைசூர் பாகு, பாதாம் கீர் என்று தடபுடலாக சாப்பாடு. அகிலாண்டி ரொம்ப பிரமாதமாக செஞ்சிருந்தா. ஆகா, கல்யாண சாப்பாட்டை இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நினச்சி பார்க்குற மாதிரி சீமந்தமும் தடபுடலாக சமாளிச்சிட்டியே. பாராட்டு மழையில் நனைந்த அகிலாண்டி பார்த்து பார்த்து வந்தவர்களுக்கெல்லாம் செய்தாள். தாமஸுக்கும் சாராவுக்கும் வாட்ஸ்அப்பில் சீமந்த வீடியோவை அனுப்பி வைத்தாள். வாய் ஓயாமல், இவ தான் என் சித்தி அகிலாண்டி, இந்த மாமி ராதா, இவ காயத்ரி, இவ அம்புஜம், இவ தான் மீரா என்று துள்ளலும் ஆர்வமும் கொண்டு மிகுந்து மகிழ்வின் உச்சத்தில் வீடியோ நிகழ்வுகளை விவரித்து கைபேசி அலைகள் வழியே கொட்டி தீர்த்தாள். அப்பப்பா மேடம், உங்கள் சீமந்தத்தை வீடியோவில் பார்த்தே மலைச்சி போயிட்டேன். ஏகப்பட்ட கலந்த சாதங்கள், விதவிதமான பட்சணங்கள், அசந்து போகும் சீர்வரிசையில் வெள்ளி சாமான்கள். இத்தனை அன்பாக இருக்கிற சித்தி உங்கள் அம்மா இல்லாத குறைய தீர்த்துட்டாங்க. சார் உங்கள் வீடியோவை பார்த்து மிக பெருமையாக அகிலாண்டி சித்தியின் அன்பை அலுவலகமெல்லாம் புகழ் பாடுறாரு. ஆமாம், உங்களுக்கு டெலிவரி நெருங்கிடுச்சு. எப்போ உங்களுக்கு டெலிவரி டேட்? சாரா, குழந்த வளைய வந்துட்டுருக்கு. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நீ சாமியை வேண்டிக்கோ. தாமஸிடமிருந்து கால் வந்தது. கமலி, உன் டெலிவரி நேரம் என்னால் உன் கூட இருக்க முடியல. உன் ஆசைப்படியே நம்ம வாரிசு நிச்சயமாக இந்தியாவில் பிறக்கிறது தான் நல்லது. நம்ம மண்ணின் மகிமையே தனி. அகிலாண்டி சித்தி உன் மேலே உசிரியே வச்சிருக்கிறா. உன் சித்தியின் அன்பு மத்தியில் நீ தினம் குளிர்ந்தா நம்ம பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும் பிறக்கும். ஏன்னா உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். நான் டெலிவரி முடிஞ்சதையும் வந்துடுறேன். நாட்கள் விறுவிறு என்று ஓடியது. மாயவரத்தில் புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனையில் கமலியை சேர்த்து அகிலாண்டி அவளை பார்த்து பார்த்து கவனித்தாள். அன்று வெள்ளிக்கிழமை நல்ல சுமுகூர்த்த வேலை. லேபர் வார்டிலிருந்து குழந்தை அலறும் சப்தம் கேட்டது. குழந்தையின் இனிமையான அழுகை சத்தம் அகிலாண்டியின் வயிற்றில் தேனும் பாலும் தெளித்தது போல வெள்ளமாக ஓடியது. மேடம், நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கிறா. மாநிறமாக இருந்தாலும் மிடுக்கான தோற்றம். செவிலி சொல்லியதும் வானத்தில் 100 நட்சத்திரங்கள் பளிரென்று மின்னியதைப் போல பிரகாசமான புன்னகையோடு அகிலாண்டி ஆனந்த கண்ணீரோடு ஆர்வத்தோடு தொட்டிலில் போட்டிருந்த குழந்தையை பார்த்தாள். செக்கச்செவேல் என்று சின்ன சின்ன செப்புவாய் கண்டு, கண்கள் எள்ளுப்பூ கண்கள், நாசி அழகாக கமலியையே உரித்து வைத்திருந்தது குழந்தை. வீட்டிற்கு தாயும் குழந்தையும் சௌகரியமாக வந்ததும் பத்திய சாப்பாடு தினம் கவனம் பிசகாமல் பார்த்து பார்த்து தயார் செய்து கமலியையும் குழந்தையையும் பொன் போல பார்த்து கொண்டாள். 4 கிழமையும் ஓடி 3 மாதங்கள் முடிய கமலியை அமெரிக்காவுக்கு அனுப்ப ஆயத்தமானாள் அகிலாண்டி. ஃப்ளைட்டில் ஏறுவதற்கு முன்பு கட்டி அணைத்து கதறிய அகிலாண்டி, குழந்தையோடு உன்னை உன் ஆத்துக்காரரிடம் அனுப்பியே ஆகணும். ஆனால் முகம் பார்த்து சிரித்து தினம் அவளின் பிஞ்சு குரல் கேட்ட நான் எப்படி தனிமையில் இருப்பேனோ. செக்கச்செவேல் என்று கொழு குழந்தையை இறுக அணைத்து முத்தமிட்டாள். சித்தி, என் நினைவெல்லாம் நீ மட்டுமே இருக்கின்றாய். நீயும் என்னோட அமெரிக்காவுக்கே வந்துட. நீ ஏன் இங்கே தனியாக வெறுமையாக வாழ்கிற? எத்தனை பொறுப்புகள் இங்கே எப்படிம்மா விட்டுட்டு வர முடியும்? மாப்பிள்ளை தங்கமானவர், நீ பத்திரமா குழந்தைய பார்த்துக்கோ. கைகளை அசைத்தபடியே விமானத்தில் ஏறிய கமலி சற்று நேரத்தில் பறந்தாள். கண்காணாத உயர பறந்தாள். வீட்டிற்கு வந்ததும் வழக்கப்படி சாராவுடன் பொழுதை போக்க வாக்கிங் போவதும் சாராவுடன். சீமந்தம் நடந்த அழகையும் ஆடம்பரத்தையும் சொல்லி பெருமைப்பட அவளின் அத்தனை ஃபோட்டோக்களையும் ஒன்று விடாமல் காண்பித்தாள். இவ தான் என் சித்தி அகிலாண்டி, இந்த மாமி ராதா, இவ காயத்ரி. அப்பா, எத்தனை வெரைட்டி ரைஸ் பண்ணி உங்களை கவனித்து அன்பை கொட்டி சீமந்தம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இத்தனை அன்பு இருக்கிற உங்கள் சித்தியை அமெரிக்காவுக்கு கூப்பிடலாம்ல? இல்லை, அவளுக்கு சுகர், பிளட் ப்ரெஷர் இருக்குது. அதோட வயசும் 60 ஆயிடுச்சு. அதெல்லாம் அவள் உடம்புக்கு சரியாக வராது. அமெரிக்காவில் கமலி வீட்டுக்கு வந்ததும் தாமஸ் குழந்தையை பார்த்து பொறித்து போனான். ஆஹா, எத்தனை அழகான குழந்தை! என் பட்டு, என் கண்ணு, என் ராசாத்தி, என் வாழ்வின் வசந்தமே. நான் இனிமேல் வேலைக்கு போகாமல் உன்னோடையே இருக்கவா? என் ராசாத்தி, என்ன வேணும்? இந்த உலகத்தையே உன் காலடியில் வைக்க போகிறேன். ஆஹா, எத்தனை அழகு! ஏன்னா ஒரே புகழாரமாக இருக்குதே, ஒரே புகழ்ச்சியாக புகழ்ந்து பாடுறேலே. ஆஹா, உங்கள் செல்ல பட்டத்து ராணியோ? ஆமாண்டி, என் குழந்த எத்தனை அழகாக இருக்கிறா. அவ உலகத்தின் ராணி.
போதும், ஜலதோஷம் பிடிச்சிட போகுது பிள்ளைக்கு. மாதங்கள் உருண்டோடின. எத்தனை சந்தோஷம். கமலி குழந்தையை பார்த்து கொண்டாள். அவளே பத்திய சாப்பாடு தயார் செய்தாள். சித்தி ஃபோனில் பல முறை பேசினாள். அன்று அகிலாண்டி குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும் காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கொள்ளாத பிள்ளையாண்டால் லேகியம் இடிக்க சொல்லி கொடுத்தா, சத்துள்ள உணவு வகைகளை சேர்க்க சொல்லி. சித்தி, இந்த ஊரில் டாக்டர்கள் அவர் வழக்கப்படி டானிக், ஊட்டச்சத்து மாத்திரைகள் கொடுத்துருக்குறா. குழந்தையின் ஃபோட்டோவை 1 வயதில் எடுத்து அனுப்புகிறேன். நீ எதுக்குமே என்ன நினச்சி கவலைப்படாத. என்னை அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. எத்தனாம் பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியுமா? குழந்தைய கவனிக்கிறாரு. பணத்தை பண்ணனே பார்க்காம தண்ணியாக செலவழிக்கிறாரு. இத்தனை நல்ல புருஷனை நான் இந்த ஜென்மத்தில் அடைய மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும். பிரியா நல்ல ரோஜாப்பூ கலரில் ரொம்ப அழகாக இருக்கிறா. ஆரோக்கியமாக விளையாடுறா. எனக்கு அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் அவளை அணைச்சபடியே பார்த்துக்கிறேன். நீ நிச்சயமாக அவளை பார்த்துப்ப, சந்தோஷப்படுவ. சரி கமலி, நீ குழந்தைய ரொம்ப நன்னா பார்த்துக்கோ. வயிற்றுக்கு ஒத்துக்காத எந்த சாப்பாட்டையும் மனசால் கூட தொடாத. சித்தியிடம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள் கமலி. ஆஹா, எத்தனை பரவசமான அனுபவங்கள். பிரியா 3 மாத குழந்தையாக முகம் பார்த்து சிரிக்கும் போதும், தவழ்ந்து வந்து கமலியின் முந்தியை பிடித்து இழுக்கும் போதும், கொழுவென்று செக்கச்செவேல் என்று பஞ்சு போன்ற பிஞ்சு விரல்களால் கன்னத்தை வருடி கமலியின் பொட்டினை எடுக்கும் நேரம், அப்பப்பா, கமலிக்கு பொழுது முழுவதுமே பிரியாவுடன் விளையாடுவதிலேயே கழிந்தது. வீட்டை பளிச்சென்று வைத்து கொள்ளவும் தயங்கவில்லை. குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். பிரியாவும் 4 வயதில் 5 வயது ஆன பின்பும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் பாராயணமாக ஒப்பித்தது. கமலிக்கு கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. எல்லாருமே உன்னை புகழணும். நான் பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்து நம்ம நாட்டின் பெருமையை நீ இங்கு நிலைநாட்டணும். அம்மா போம்மா, எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணிட்டுருக்கா. எல்லாருமே காதை மூடிண்டு என்னை கிண்டல் பண்ணினா, அடுத்தாத்து பீட்டர் என்ன, நீ இந்த பாட்டெல்லாம் பாடினா உன்னை அமெரிக்கன்ஸ் கேலியாக கிண்டல் பண்ணுவா, நீ இந்த பாட்டெல்லாம் பாடாதங்கிறான். நான் விக்கி அழுதேன். அப்போ ரோசி மிஸ் வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்தா. அம்மா, நீ ராமாயணம் சொன்னியா? நான் அதை மற்ற குழந்தைகளுக்கு சொன்னால் அவள் என்னை கேலி பண்ணுறா. நான் என்ன தான் பண்ணட்டும்? இங்கே பாரு, அம்மா உனக்கு ஜாங்கிரி பண்ணி வச்சிருக்கிறேன், இதை சாப்பிடு என்று சமாதானப்படுத்தினாள். ஒரு வழியாக சமாதானமான பிரியா அப்பாவிடம் இதை சொல்லலாம் என்று அவன் வரவிற்காக காத்திருந்தாள். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஒரு சில வெள்ளை அமெரிக்கர்கள் மட்டுமே பரந்த மனப்பான்மையோடு பிரியாவை வாழ்த்திட, பிரியாவை மற்ற குழந்தைகள் எல்லாமே அதன் அர்த்தம் தெரியாமல் கிண்டல் பண்ண ஓவென்று அழுதுவிட்டாள் பிரியா. தாமஸும் கமலியும் வந்திருந்து அவளை உற்சாகப்படுத்தியதில் மனம் மகிழ்ந்து அவள் அந்த போட்டியில் தன் திறமைகளை வெளிப்படுத்தினாள். ஆனால் அவள் மனம் புண்படவில்லை. அப்பா, நான் இனிமே இங்கே படிக்கவே மாட்டேன். என்னை வேறு ஸ்கூலில் சேர்த்துடுங்க. இங்கே எல்லாருமே என்னை வெறுப்பாக பார்க்குறாங்க. யாருக்குமே என்னை பிடிக்கலை. இன்னும் 2 மாதம் மட்டுமே உன்னுடைய 5ஆம் வகுப்பு முடிக்கிற காலம். நீ முடிச்சிட்டா உன்னை போர்டிங் ஸ்கூலில் போட்டுடுறேன். நீ அங்கே சுதந்திரமாக இருக்கலாம். ஏன்னா போர்டிங் ஸ்கூலில் போட போகிறோம்? ஆமாம், நீ அவளை ரொம்ப இம்சை பண்ணுற. உனக்கு அவளை எப்படி ட்ரீட் பண்ணணுன்னே தெரியல. இடம் பொருள் ஏவல் தெரியாமல் ட்ரீட் பண்ணினா அவளுக்கு அது இம்சை தானே. ஏன்னா நீங்களும் பிஸ்னஸ்னு அலையிறேலே. எனக்கு பிரியாவை விட்டால் யார் இருக்கிறா? இந்த ஊரில் பார்க்கில் பொது இடங்களில் கண்ணா பின்னான்னு ஆண்களும் பெண்களும் எல்லை மீறி பாகுபாடு இல்லாமல் பழகிறாளே. நான் என்ன பாடுபடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? மக்கு ரொம்ப கட்டுப்பட்டியாக வளர்க்க அவளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் போயிடும். சேரும் இடத்துல பக்குவமாக பழக தெரியணும். இன்னும் என்னென்னா, நான் செலக்ட் பண்ணும் போர்டிங் ஸ்கூலில் ஆளுமை திறனும் பொது அறிவும் அவளை பல விதங்களை கூர்மையாக்கி நல்ல வளமையான எதிர்காலத்தை அவளுக்கு தரும். போர்டிங் ஸ்கூல்னால் நிச்சயமாக திறமையாக வளர்ப்பாங்க. ஆனால் அம்மாவுடைய அன்பை தருமா? என் அரவணைப்பை யாரிடம் அவள் பெற முடியும்? தினமும் ஸ்கூலில் என்ன நடந்தது? ஒரு பேரண்ட்டாக நான் அதை வாட்ச் பண்ணியே ஆகணும். அப்போ தானே அவளோட திறமையும் வளரும். போதும் உன்னுடைய புராணம். என்னை விட்டு கொஞ்சம் அந்தாண்ட போறியா நீ? ஏன்னா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? சரி, நான் நம்ம பொண்ணு நல்லா இருக்க ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். நீ அதை எதிர்த்து போராடக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் ஆழமாக நீ யோசிக்காத. நான் என் பொண்ணை நல்ல தரமான ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்க்க தான் போகிறேன். உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை மூட்டை கட்டி வை. நியூயார்க்கில் உள்ள ஒரு பெரிய போர்டிங் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். நம்ம பொண்ணு அவளோட அதீத ஆளுமை திறத்தில் சிறந்து விளங்கணுன்னா என் பேச்சுக்கு நீ எதிர்பேச்சு பேசக்கூடாது. கணவன் பேசுவதை மறுத்து பேசாமல்,
எத்தனையோ சொல்லணும்னு தோணுச்சு தான் என் வாயை அடைச்சிட்றேன். சரி சரி, பகவான் மீது பாரத்தை போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை செய்யுங்க என்று ஆமோதித்தாள். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற பள்ளியில் அவளை சேர்த்தான். பள்ளி விதிமுறைகளுக்கு உட்பட்டு பணத்தையும் கட்டி தீர்த்தான். பிரியா கண்ணா, நீ இனிமேல் அம்மாவை விட்டுட்டு எப்படி இருக்க போகிற? ஆனால் மனதை தேர்த்திக்கோ. ஆமாம், இந்த ஸ்கூல் நல்லா இருக்குது, நான் இங்கே படிக்கத்தான் போகிறேன். ஹை நேக்கு அப்படியெல்லாம் உன்னை பார்க்கணும், உன்னோடையே இருக்கணும்னு ஒன்றும் பெருசாக தோணலை. நீ என்னை மறுபடியும் பகவானுடைய ஸ்லோகங்களை சொல்லி என் சக மாணவர்களுடன் பழக விடாமல் குழப்புவ. உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் எனக்குமே பிடிச்சிருக்குது. பை பை. பிரியா, ஏண்டி அம்மாட்ட வெடுக்குன்னு பேசி கண் கலங்க வைக்கிற? நோக்கி இதெல்லாம் நல்லதுன்னு தானே நான் சொல்லி தந்தேன். அதற்குள் வார்டன் பிரியாவை அழைக்க, பை டாடி, பைமா. அவள் போகும் திசையை பார்த்தபடியே குளமாக பொங்கிய கண்களோடு கைகளை அசைத்தபடியே தாமஸுடன் காரில் புறப்பட்டாள் கமலி. எந்த சலனமும் பேச்சுமற்று அவளுடன் பிரயாணித்தாள். ஏன்னா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களோட பேசவும் நேரம் இல்லாமல் போயிட்டே இருக்குது. என் பெண்ணையும் பிரிச்சுட்ட. நீங்கள் இத்தனை சொத்து சேர்த்து வச்சு என்ன தான் பண்ண போகிறேன்? நம்ம பிரியா மட்டும் இங்கே நம்மளுடன் இல்லாமல் இருக்கிறது எனக்கு எத்தனை வேதனையாக இருக்குது தெரியுமா? நம்ம பக்கத்தில் இருக்கும் அத்தனை வீடுகளிலும் உள்ள இந்தியர்கள் அவாவா குழந்தைகளோடு எத்தனை பாசமாக அன்பாக ஒட்டுரோடு வாழ்ந்துட்டுருக்கா. யாராவது ஒருத்தராவது போர்டிங் ஸ்கூலில் போட்டிருக்காளா? நீங்கள் அவசரப்பட்டிருக்க வேண்டாமோ? அவளை பிரிஞ்சு எல்லாமே எனக்கு வெறுமையாக இருக்குது. பக்கத்தாத்து கீதா, ரஞ்சனி, லக்ஷ்மி, கோமதி எல்லாருமே எத்தனை பொசசிவாக அவள் குழந்தைங்கள வெளியில் கூட அனுப்பாமல் பார்த்துக்கிறா தெரியுமா? அவளும் நன்னா படிச்சுட்டுருக்கா. இங்கே நம்ம நாட்டு அசோசியேஷன் நடத்தும் போட்டிகளில் பங்கேற்று அத்தனை பரிசுகளும் வாங்கி அசத்துறாலே. பார்க்கில் அவ ஆம்படையான்கள் வந்து குடும்பமாக குதூகலமாக விளையாண்டு பாடிண்டு பரஸ்பரம் எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா? எல்லாருமே என்னை ஜாடமாடியாக கேள்வி கேட்குறா. நான் என்ன தான் பண்ணுவேன்? அவ பெருமையாக அவர்களோட குழந்தைய பற்றி பேசிண்டு பீத்திண்டு அலையிறா. நேக்கு அழுக முட்டிண்டு வருது. நீங்கள் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறேன். மும்மரமாக சூட்கேஸில் அவனின் முக்கியமான ஃபைல்களை அடுக்கி கொண்டிருந்தான் தாமஸ். இந்த லட்சாச்சனை போதுமா? இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதா? நீ ஒரு 10ஆம் பசலி. என் பொண்ணு எல்லா டெஸ்ட்லேயுமே முதல் மார்க் வாங்கிட்டுருக்கிறா. ஸ்கூல் ஃபஸ்ட்டே அவள் தான். உனக்கு அவளின் பெருமையும் திறமையும் எப்படி மிளிர போகுதுன்னு தெரியாமல் இங்கே இருக்கும் அம்மாஞ்சிகளோடு அவளை ஒப்பிட்டுருக்குற. என்னையும் எரிச்சலாக்கி கடுப்பேத்துற. உன்னை பாவம்னு நினச்சி சிரிக்கிறதா இல்லை 4 சாத்து சாத்துறதான்னு நான் முழிச்சிட்ருக்கிறேன். அடையும் அவளிலும் பண்ணியிருக்கேன். இதையும் சூடாக சாப்பிட்டுட்டு என்னை சாத்துங்கோ. கமலி, என் மேலே எத்தனை பிரியமாக இருக்கிற நீ? நானும் ஆத்திரத்தில் எத்தனை திட்டினாலுமே அதை பற்றி உடனேயே மறந்துட்டு சூடு சொரணியே இல்லாமல் என்னையே நாடும். என் காலையே சுற்றி சுற்றி வரும் நாய்க்குட்டி அடி நீ. உங்களை விட்டால் எனக்கு யாருன்னா இருக்கிறா? ஏன்னா வின்டர் சீசனில் இங்கே பனி உறைஞ்சி போயிடாது. எத்தனையோ மாற்றங்கள் இந்த மண் கொடுத்தாலுமே என் அக்ரஹாரம் மட்டுமே என் மனசில் பிரம்மாண்டமாக நின்று என்னை குசிப்படுத்தும். ஏண்டா உன் பிறந்து விட்டு பெருமையை பேசலைன்னு பார்த்தேன். இல்லையே, நம்ம பிரியாவுக்கு ஏன் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டு பள்ளி மாணவிகளுடன் வந்தது? அவளோட பிரின்சிபால் மேடமே அவளை நம்மோட வீட்டுக்கு வர சொல்லி அதட்டியும் அவள் வரவே இல்லை. ஏம்மா, பிரியா பள்ளிக்கூட விடுமுறையில் வாரம் உன் பெற்றோர்களுடன் சேர்ந்துருக்கணும்னு நிர்வாகம் முன்ன அறிவுறுத்தோம். ஆனால் நீ எப்போதுமே இங்கேயே இருக்கணும்னு விரும்புகிறியே. ஹாஸ்டலில் தனியாக இருந்த பிரியாவிடம் மேடம் மதர் மேரி கேட்க, மேம் எனக்கு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்குது. நான் நிறைய வேலைகள் பரபரப்புடன் ஈடுபடுறேன். என் பன்முக திறமையே அது வளர்க்கும். தலை சிறந்த மாணவியாக நான் உருவாகி உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இருந்தாலும் அம்மாவோட நீ இல்லாமல் இருக்கிறது அவங்கள வேதனைப்படுத்தும் இல்லையா? மேடம், என் அம்மா மிகவும் சென்டிமெண்ட், மிகவும் சூப்பர் இடியட்டாக வளர்ந்தாங்க. நான் இப்போது தான் மிகவும் மெச்சூர்டாக இருக்கிறேன். நீ உன் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கிறது எனக்கு என்னமோ வேதனையாக இருக்குது. இங்கே உனக்கு முக்கியமாக உன் அம்மாவின் அரவணைப்பே கிடைக்கலையே. பிரியா, நான் உன் தமிழ் ஆசிரியை, இந்த ஹாஸ்டலின் வார்டனும் கூட. உன்னிடம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உன் உயர்வு தாழ்வில் அக்கறை செலுத்தும் பாசமுள்ளவர்கள் உன் தாய் தந்தையர் மட்டுமே. கடவுளால் நேரில் வந்து ஒரு குழந்தையை பராமரிக்க இயலாததால் தான் எல்லா ஜீவன்களுக்கும் தாய் தந்தையரை படைத்திருக்கிறாங்க. விலங்குகளுக்கும் இயற்கையிலேயே அதன் குட்டிகளிடம் அலாதியான அன்பு இருக்கும். ஒரு பெண்ணை பெற்ற தாய் தந்தையரின் அன்பிற்கு எல்லையே கிடையாது. எந்த புதிய நண்பர்களும் அவர்களுக்கு இணையாக மாட்டார்கள். ஆமாம் மதர், ஆனால் அதீத கண்டிப்பும் மூட பழக்க வழக்க வழிமுறைகளும் என்னை கட்டி போட்டால் நான் சுதந்திர பறவையாக பறக்க முடியாது இல்லையா? பிரியா, நீ இப்போது பள்ளி இறுதி வகுப்பில் படிக்கின்றாய்.
இனிமையான உன் 16 வயதில் அதீத கட்டுக்கடங்காத ஆசைகள் வருவது இயற்கைதான். ஆனால் அந்த வீண் விஷயங்கள் உன் புனிதத்தை அழித்துவிடும். வீணாக உன் ஆரோக்கியமான வாழ்வினை கெடுத்து கொள்ளாதே. மதர், நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? பிரியா வார இறுதி நாட்களில் அதீதமாக நண்பர்களுடன் சகஜமாக பழகுவதாக எனக்கு தகவல் வருது. இல்லை மதர், குரூப் ஸ்டடின்னு நான் எல்லாருடனும் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் நல்ல தகவல்களும் கிடைக்குது. பிரியா, படிப்பில் நீ மிகவும் சூட்டிகை தான். இந்த பள்ளியில் முதல் மாணவி நீ தான். அதை நான் பாராட்டுறேன். ஆனால் உன் நடவடிக்கைகள் எங்கேயோ திசை மாறுது. நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். சில மாலை வேளைகளில் வார இறுதியில் நீ அதீதமாக உன் நண்பர்களுடன் உல்லாசமாக பொழுதுபோக்குவதாக தெரிகிறது. உன் பெற்றோர்கள் உனக்காக வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறது தெரியாதா? மதர், என் பெண்மைக்கு களங்கம் உண்டாக ஒருபோதும் நான் அனுமதிக்கதில்லை. ஆனால் நான் ஆண் நண்பர்களுடன் சகஜமாக பழகுவதில் தவறொன்றுமில்லையே. குரூப் ஸ்டடியில் மேக்சிமம் என் சந்தேகங்களை அவர்கள்தான் தீர்த்து வைக்கிறார்கள். என்னுடன் பழகும் சக மாணவர்கள் மிகவும் நல்லவர்கள். ஓகே மை டியர் சைல்ட். பஞ்சும் நெருப்பும் என்ன செய்யும்? அளவோடு யாருடனும் ஆரோக்கியமான கேட்டை விளைவிக்கும் பழக்கங்களை ஈடுபடுத்திக்காத. பழகுதல் நல்லது தான். நீ பார்ப்பதுக்கு அதிக அழகாக இருக்கிறாய். உன் பாடலுக்கு அத்தனை வசீகரம் உள்ளது. நீயும் அந்த போதையில் வார நாட்கள் எங்கு விழாக்கள் நடந்தாலுமே பாடி உங்கள் புகழுரைக்காகவே இயங்குகின்றாய். ஏன் அதற்காக பெற்ற தாய் தந்தையை மறந்து விட்டாயா? அவர்கள் உன்னை மிஸ் பண்ண மாட்டார்களா? மதர், என்னால் பாடாமல் இருக்கவே முடியாது. சிநேகிதிகளின் பிறந்தநாள் விழாவில், அவர்கள் இல்ல திருமண விழாக்களில் என்னை பாடச் சொல்கிறார்கள். மேலும் பண்டிகை நாட்களில் டவுனில் சிறப்பு விழாக்கள் இருப்பதால் நான் என் வீட்டிற்கு போவதும் இல்லை. ஆனால் அங்கு நீ மற்றவர்களுடன் மது அருந்து பழக்கம் வருகிறதே, அதுவே அளவுக்கு அதிகமானால் உன்னை போதையிலிருந்து எப்படி விடுவிக்கிறது? மதர், நான் குடிக்க அடிமையாகவில்லை, ஆனால் குடிக்கிறேன். கண்ணா, நீ உன் இளமையையும் காத்திட வேண்டும். எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியானவர்கள் என்று தப்பு கணக்கு போடாத. சுதந்திரமாக பழகாத. மனதை உறுதியாக்கி போதை வஸ்துக்களை தொடுவதை நிறுத்து. சரி மதர், உங்கள் ஆலோசனைக்கும் அறிவுரைக்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடியவள் அன்றைய மாலை பொழுதும் தோழியின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு பாப் சாங் பாடவே ஓடினாள். பார்ட்டியின் வைன் பாட்டில்கள் மதுவை குடித்து ஹால் முழுவதும் பிரியாவின் பாட்டுக்கு மயங்கிட, பிரியாவும் மதுவை குடித்து அவளது இனிமையான குரலில் இரவு முடியும் வரை ஆசை தீர வெவ்வேறு பாடல்களை பாடினாள். பார்ட்டியில் குடித்ததால் அடுத்த நாள் தலையை பிரியாவிற்கு வின் வின் என்று வலித்தது. திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்தது. மறுமுனையில் ஒருவன், பிரியா, உன்னிடம் நான் தனியாக பேசணும். ஏய், யார் நீ? எதுக்கு என்கிட்ட தனியாக பேசணும்? நாளைக்கு ஃபேர்வெல் டவுன், அங்கே உன்னை சந்திக்கிறேன். இன்னும் வெறும் 4 நாட்களில் பள்ளி நாட்கள் முடிந்துவிடும். பள்ளி வாழ்க்கை இப்படியே கிடுகிடு என்று கண்மூடி கண் திறப்பதற்குள் பறந்து விட்டதே. ஆனால் இனிமேல் நான் பாப் சாங் எப்படி பாடுறது? வீட்டுக்கு போனால் என்னை மேற்படிப்பிற்காக இதே கல்லூரியில் சேர்ப்பார்களா? எனக்கு கைத்தட்டல்களும் பார்ட்டியில் பல 100 மனிதர்களை ஆட வைக்கும் திறனுள்ள பாடல்களும் போதையாயிற்று. என்ன செய்ய போகிறேன்? படப்படப்பில் மனம் பதப்பதைத்தது. நெடுநேரத்துக்கு பிறகு பிரியா கலங்கியபடியே உறங்கி கண் விழித்தாள். அன்று அருமையான பேர்வெல் ஃபங்க்ஷன். எல்லா மாணவ மாணவிகளும் அற்புதமான நியூ ஃபேஷன் வர்ண ஆடைகளை அணிந்து கொண்டு பிரம்மாண்டமான அந்த பள்ளியின் 4 திசைகளிலும் உள்ள மிகப்பெரிய வளாகங்களிலிருந்து வர்ண சாயங்களை பூசிக்கொண்டோம். வண்ண வண்ண பூக்களை பிடித்து நட்பு வட்டங்களின் மீது தூவிக்கொண்டோம். ஆசிரியர்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்கியபடியும் வரும் நாட்களில் வசந்த விழாவை கொண்டாட எல்லா நண்பர்களும் அமெரிக்க கலாச்சார வழக்கப்படி கட்டிப்பிடித்து ஆடியது அமர்க்கலமாக இருந்தது. பிரியாவுக்கு அந்த நாள் இறுதி நாள். அரங்கமே அதிரும்படியான பிரபலமான அமெரிக்க ஆங்கில பாடல்களை பாடியபடியே அனைத்து மாணவர்களிடமும் பாராட்டை பெற்றாள். திடீரென்று விந்தையான முரடனை போன்ற ஒருவன் பிரியாவை நோக்கி வர, பிரியா, இப்படி உன் குரலில் தேன் தடவி ஹஸ்கி வாய்ஸில் நீ பாடும் அத்தனை பாடல்களையும் எங்களின் முன்னால் பாடுவாயா? நாங்கள் எவ்வளவு பணம் வேண்டுனாலும் தருகின்றோம். வேக வேகமாக அதீதமாக குடித்திருந்த அவன் பிரியாவின் அருகில் விரசமாக வர, யூ பாஸ்டர்ட், பலார் என்று பிரியா அவனை அறைந்தாள். வேக வேகமாக சாலையை கடந்து ஹாஸ்டலுக்கு போய் தன் பெட்டியில் அனைத்து உடைமைகளையும் பேக் செய்து அடுத்த சில நாட்களில் வீட்டிற்கு போக தயாரானாள். லிஃப்டில் அவளை சுற்றி மீண்டும் அதே முரடன் விரைவாக விரசமாக நெருங்க, ஹெல்ப் ஹெல்ப்! பிரியா கத்திய மறுநொடியே பள்ளியின் பாதுகாவலர்கள் அவளை நோக்கி ஓடி வர, கிடுகிடு என்று அந்த காமுக கூட்டம் மாயமாக மறைந்தோடியது. அன்றிரவு அவளுக்கு சோதனையின் உச்சக்கட்டமான நாளாக இருந்தது. மீண்டும் அந்த ஆணின் குரல்,
பிரியா, போன வாரம் நீ பாடும் நேரம் இடைவேளையில் ரெஸ்ட் ரூம் போனது நினைவிருக்குதா? அங்கே உன் முகம் அலும்பும்போது சற்றே அயற்சியில் கலைந்திருந்த உன் உடைகளை சரி செய்த ஞாபகம் உள்ளதா? அதன் வீடியோ காட்சி எங்களின் சிடி கேமராவில் பதிவாகியுள்ளது. நீ எங்கள் இஷ்டத்துக்கு சம்மதிச்சா மட்டுமே அந்த புகைப்படங்களை திருப்பித் தருவோம். அதிர்ச்சியில் பிரியா, ஐயோ, நான் இப்போது என்ன செய்வேன்? பரீட்சையும் முடிந்துவிட்டது. இன்னும் 2 நாட்களில் அப்பா வந்து விடுவார். அவருக்கு நான் இருக்க நிலைமை புரியுமா? என்ன செய்கிறது? இதை யாரிடம் பகிர்ந்து கொள்வது? லாரன்ஸ் சாரும் ஊரில் இல்லை. அவரின் தங்கை மகளின் திருமணத்திற்காக இந்தியாவிற்கு போனதாக முன்றைய தினம் வாழ்த்துக்கள் சொல்லி போனாரே. என்ன செய்வது குழம்பினாள். காயத்ரி டே ஸ்காலர். அந்த பள்ளியின் அருகாமையில் அவள் வீடு அமைந்ததால் தினமும் வீட்டுக்கு மாலையில் போய்விடுவாள். அவள் தந்தை மோகன்ராஜ் காயத்ரியின் வீட்டினுள் நுழைந்த பிரியா அழுது கொண்டே நடந்ததை சொல்ல ராமகிருஷ்ணன் விரைந்து செயல்பட்டார். மோகன்ராஜ் விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அவருடன் வேலை பார்க்கும் சில முக்கிய இந்தியர்களுடன் கலந்து ரகசியமாக உளவு பார்த்தார். தவறான எண்ணங்களுடன் பிரியாவை தனியாக அழைத்து அந்த டீனேஜ் சிறுவர்களை பிடித்து அடித்தார். வீடியோ கேமராவில் இருந்த மிக தவறான, இயல்பாக அறியாமல் அப்பாவித்தனமாக பெண்கள் உடைமாற்றும் காட்சிகளை அளித்து அதன் சீடியை உடைத்து நெருப்பில் போட்டார்கள். கதறி அழுது காலில் விழுந்த பிரியாவை மோகன்ராஜ் அவரது மனைவி கோதையும், பிரியா, உனக்கு ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை, நாங்கள் எல்லாமே ஒன்றா கூடி உன்னை காப்பாற்றிட்டோம். கண்ணா, நீ பாடு, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பல 100 மனிதர்களின் ஆசையை கிளறும் பாப் சாங்கெல்லாம் வேண்டாம். உன் அம்மா அப்பா இதை கேள்விப்பட்டா என்ன ஆவார்கள்? நீ நம்ம கலாச்சாரத்தை பற்றி பாடு. ஏன் ஆங்கிலத்தில் பயனுள்ள கவிதைகளை பாடலாமே? நாளைக்கு உன் அப்பா வருவார், பத்திரமா வீடு போய் சேரு. இந்த நிகழ்வுகளை சொல்லவே சொல்லாத. தாய் தந்தை மட்டுமே உன் வாழ்வின் வழிகாட்டிகள். அவர்கள் செய்யும் அனைத்துமே உன் எதிர்கால வாழ்வின் நலமான ஆரோக்கியமான வளமைக்கே. உன் அப்பாவும் அம்மாவும் கண்ணியமான மனிதர்கள். ஆனால் நீ வீட்டுக்கு போகாமல் பாட்டுன்னு இங்கேயே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஏன்? பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லடா. உன் அம்மா உனக்காக எத்தனை ஏங்கி இருப்பா. காயத்ரி துருதுருப்பாக பிரியாவை புகழ்ந்தாள். அப்பா, அவளுக்கு பாட்டு டான்ஸ்னால் உயிர். அதுவும் அவளோட வாய்ஸ் அத்தனை அருமையாக இருக்கும். நீங்களே அவள் பாடுறதை கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ரொம்ப நன்னா இருக்குதான். அதிக அழகுள்ள உனக்கு இன்னல்கள் எந்த திசையிலேருந்து வரும் தெரியாது இல்லையா? குழந்தையா மனசு இருக்குது. உன் வெள்ளை உள்ளத்தில் பாடல்களை பாடும் ஆசை மட்டுமே மேலோங்கி இருக்குது. ஆனால் கேட்பவர்களுக்கு அப்படியெல்லாம் இல்லைல்ல. அதுவே இந்த மாதிரி ஆபத்துலேயும் கொண்டு போய் விடுமில்ல, அறிவுரை சொன்னார். நீ பாடுறதையும் ஆடுறதையும் குறைச்சிக்கிறது நல்லது. தாமஸ் விரைந்து வந்து காரிடாரில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் தன் மகளை பார்த்து பூரித்தான். ஒவ்வொரு மாதமும் வந்தவளை பார்த்தாலும் அன்று பள்ளியின் கடைசி நாளானதால் மிகவும் சந்தோஷத்தோடு மகளை கட்டி அணைத்தான். டேடி, வந்துட்டீங்களா? ஐ மிஸ் யூ டேடி. நெஞ்சில் இறுக்கமாக முகம் புதைத்து விசும்பி அழும் பிரியாவின் உணர்வுகளில் மெய் சிலிர்த்தவனாக அவளை காரின் முன்சீட்டில் அமர வைத்து மின்னல் வேகத்தில் பறந்தான். கமலியும் சாராவும் பிரியாவுக்கு அன்பு மழை பொழிந்து வரவேற்பளித்தார்கள். கமலி, பிரியா கண்ணா, என் ராஜாத்தி, எப்படிடா இருக்கிற? பெண்ணின் உச்சி முகர்ந்து கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள். அம்மா, நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டேன். இனிமேல் உன்னோட தான் இருக்க போகிறேன். எனக்கு என்னெல்லாம் சமையல் பிடிக்குமோ அதை உரிமையாக உன்னிடம் கேட்டு சாப்பிட்றேன். நீ, நான், அப்பா எல்லாரும் ஜாலியாக டூர் போகலாம். எனக்கு உங்கள் 2 பேரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கமலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மா, நீ ஹாஸ்டலுக்கு வரவே வராத. எல்லாரும் கிண்டல் பண்ணுறா. நீ எனக்கு பாட்டு சொல்லி தரவே வேண்டாம். அந்த பாட்டை யாரும் ரசிக்க மாட்டேங்கிறா. எனக்கு மனசெல்லாம் ஒரே டார்ச்சராக இருக்குது. எப்போ வந்தாலும் ஏதாவது டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வராத. இங்கே எல்லாருமே மாடர்னாக இருக்கிறா. ஐயோ, ஏன் இங்கே வரணும்னு அடம் பிடிக்கிற என்று பேசியவளா இப்படி பேசுகிறாள்? இவளை பிரிந்த வேதனை எனக்கல்லவா தெரியும். கமலி இதை மனதில் சொல்லி கொண்டாலுமே, பிரியா கண்ணா, அம்மா நான் இருக்கிறேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத்தனையும் நான் பண்ணித்தரேன். இத்தனைக்கும் பால் பாயாசம், போலி, தயிர் வடை, அவியல், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கறி, தேங்காய் துவையல், உளுந்தப்பளம் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல பருப்புஞ்சாதம் சாப்பிடு. அம்மாவின் அன்பில் நனைந்த பிரியா கமலியின் மடியில் முகம் புதைத்து அழுதாள். அம்மா, நீ எத்தனை நல்லவ, எத்தனை அன்பானவ, எத்தனை இனிமையானவ. நான் உன்னை இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டேனே. கிடுகிடு என்று சூட்கேஸில் வைத்திருந்தவை எடுத்து மடமடவென்று குடிக்க ரூமின் ஜன்னல் கதவின்
இடுக்கின் வழியே பார்த்த கமலியோ பதறி துடித்தாள். பிரியா, இதனடி கூத்து? உனக்கு இந்த பழக்கமெல்லாம் எப்படி? இது என்ன கேடுகட்ட பழக்கம்? பலார் பலார் என்று பிரியாவை அறைந்தாள். அம்மா, எனக்கு ஒரே மாதிரி மனசு இறுக்கமாக இருந்தது, அதுதான் கொஞ்சம் வைன் சாப்பிட்டேன். இதனடி சிகரெட் பாக்கெட் வேறு வச்சுருக்கேன். ஆமாம், நான் ஸ்மோக் பண்ணுவேனே, ஆனால் செயின் ஸ்மோக்கெல்லாம் கிடையாதும்மா. வைன் சாப்பிடுவேன், ஆனால் நான் அப்புறம் வேறு என்னெல்லாம் வழக்கம் இருக்குது? சொல்லுடி, வேறு என்னெல்லாம் பழக்கம் இருக்குது? ஆத்திரம் கொண்டு அவளை பலார் பலார் என்று அரைந்து தள்ளினாள். பிரியா, உனக்கு சந்தோஷத்தை தரும் அந்த பாப் சாங் உன்னையே அழிக்கவும் அழிச்சிடும். ஆபத்துக்கள் நிறைந்த உலகம் இது. நீ நம்ம நாட்டு கலாச்சார அழகில் திளைக்கணும். அழியாத பாடல்களையும் தமிழ் வழி பாடல்களையும் பாடி பாடி நிலையான சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கணும். உன் சின்ன வயசில் உன்னை பாட அனுமதித்தேன். தாமஸ் பெண் வந்த சந்தோஷத்தில் வெளியில் வேலையை முடித்து வந்து மதியம் சாப்பிட மகளுடன் சேர்ந்து கொண்டான். கமலியும் பிரியாவும் கதி கலங்கி போனதை போன்று இறுகிய முகங்களோடு அழுது வீங்கிய கண்களை பார்த்தான். பிரியா கண்ணா, என்னடா உனக்கு என்ன ஆச்சு? இந்த நாட்டுப்புறம் ஏதாவது திட்டுச்சா? இந்த பைத்தியம் ஒன்று அடிச்சிச்சா? என்னடா கண்ணா, அப்பாட்ட சொல்லு. ஆமாம், இப்படி செல்லம் கொடுத்து அவளை பாலுங்கணத்தில் தள்ளிட்டேலே. எத்தனை வாட்டி படித்து நம்ம விட்டு தனியாக அவளை போர்டிங் ஸ்கூலில் போடாதீங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறா. என்னத்தை தொலைச்சா சொல்லு. டாடி, சாரி டாடி, நான் அமெரிக்கன் கல்ச்சரில் வளர்ந்துட்டேன். வீக்லி ஒன்ஸ் மால்ஸ், ஹோட்டல்னு பாய் ஃப்ரெண்ட்ஸோட சிகரெட்டு, வைன், டான்ஸு, கிளப்புன்னு. என்னது, என்ன சொல்கிற? ஆத்திரம் தீரு மட்டும் தாமஸ் அவளை அடித்தான். ஏன்னா, குழந்தைய அடிக்காதீங்க. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் நம்ம பாரம்பரியத்தில் இவளை வளர்க்கணுன்னு. நான் எத்தனை கனவு கண்டேன். இங்கே செட்டிலான நம்மாலும் நம்ம நாட்டு பிரஜைகளும் எத்தனை அருமையாக இந்தியன் கல்ச்சர் மாறாமல் அவளோட குழந்தைங்கள வளர்க்குறாங்க. தப்பு பண்ணிட்டேலே கமலி, இனிமே நீ இந்தியாவுக்கு போகிறது தான் சரி. அங்கே இவளை கொண்டு போய் நம்ம பாரம்பரிய கோவில்களையும் வாழும் முறைகளையும் குடும்ப அமைப்புகளையும் அவளுக்கு பரிச்சயம் பண்ணு. அப்போ தான் இவளின் கெட்ட வழக்கங்கள் அறியாமையிலிருந்து விடுதலை கிடைக்கும். பகவானே, எங்கள் தலையில் இப்படியா இடி விழணும்? ஒற்றுமையாக குடும்ப அமைப்புகளை கண்ணில் காட்டி பரிச்சயம் பண்ணி அறிவுரை சொல்லு. இவளுக்கு மனம் தெளிவடையும். கர்நாடக சங்கீதமும் தமிழ் பாடல்களையும் கேட்கவை. தத்துவமுள்ள நல்ல வழி பாடல்களும் தேவாரமும் திருவாசகமும் வாழ்வியல் நெறிகளும் இவளுக்கு தெளிவாக புரியவை. அப்பா, எத்தனை கோபக்கண்ணுடன் பேசுகிறார், எத்தனை அக்கறையோடு பேசுகிறார். ஆமாம், நான் சிறு வயதில் பாடிய போது எனக்கு ஆபத்தென்று ஒன்றுமே வந்ததில்லை. ஆனால் என் பருவ வயதில் நான் தாய் தந்தையர் சொல்லிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். என் ஆரோக்கியத்திலும் நலனிலும் எதிர்கால வாழ்விலும் வளமையிலும் அக்கறை கொண்டவர்கள் ஜீவனுள்ள தெய்வீகமான என் பெற்றோர்களே. நடந்த நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து மெல்ல மெல்ல கண்ணயர்ந்தாள் பிரியா. கமலியும் பிரியாவும் அடுத்த சில தினங்களிலேயே இந்தியாவிற்கு பறந்தார்கள். எந்த தகவலும் சொல்லாமல் குத்தாலம் வந்து சேர்ந்த கமலியும் பேத்தி பிரியாவும் காலிங் பெல்லை அழுத்த தூக்க கலக்கத்தில் எழுந்த அகிலாண்டி கமலியையும் பிரியாவையும் பார்த்தவுடன் ஆனந்த வெள்ளத்தில் தவழ்ந்தாள். கமலி கண்ணு, கையும் ஓடலை காலும் ஓடலை நேக்கு. இங்கே திடுதிப்புன்னு வந்து நிற்கிறீங்க. ஏதாவது அசம்பாவிதமா? மாப்பிள்ளை நல்லா தானே இருக்கிறாரு, உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. பிரியா, என் பேத்தி செக்க செவல்னு என்னமா இருக்கிறா. ராஜாத்தி பட்டுக்குட்டி. அகிலாண்டி பாட்டியின் ஸ்பரிசமும் தழுவலும் பிரியாவுக்கு பரமானந்தத்தை தந்தது. சித்தியின் அன்பு மாறவே இல்லை. எத்தனை துரிதமாக மல்லிப்பூ போல் இட்லியை தட்டு தட்டாக வார்த்து தேங்காய் பச்சை மிளகாய் உடைச்சி கடலை பெருங்காயம் வச்சு சட்னி அரைச்சி அதில் கொத்தமல்லி தலைகளை போட்டு கடுகு காய்ந்த மிளகாயை பொரித்து கொட்டி வாசம். கமலிக்கு படுக்கையில் படுத்தாலுமே மூக்க தொலைச்சிது. ஆஹா, எத்தனை அன்பானவள் இந்த சித்தி. மனதில் இருக்கும் அத்தனையுமே அழுது கொட்டி விட வேண்டும். டிஃபன் சாப்பிட்டவுடன் காப்பியை குடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஈசி சேரில் சாய்ந்து படுத்திருந்த சித்தியிடம் பிரியாவின் நடவடிக்கைகளை ஒன்று விடாது சொன்னாள் கமலி. அச்சச்சோ சிவா, பகவானே, பெண்ணை வளர்க்க தெரியாமல் அசடுகளா? அப்படி என்ன அமெரிக்காவில் இருக்குன்னு அங்கே போனேன். பாரம்பரியமான நம்மாத்து வழக்கமும் நம்ம கலாச்சார ஜீவ சுவாசமும் அங்கே இருக்குமாடி. என்னடி இது? இனிமேலும் அவளை அங்கே படிக்க வைக்கவே வேண்டாம். சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. அவளுக்கு இதில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்கிறாளே. ஒரு மனமாற்றத்துக்காக இங்கே அழைச்சிட்டு வந்தேன். உன் ஆம்படையானுக்கு லோகமே தெரியாதா? இப்போல்லாம் இங்கேயே பண்பாடு கெட்டு குட்டிச்சவராய் போயிட்டுருக்குது. என்னமோ ஐடி கம்பெனிங்கிறாங்க. அதுதான் உன் ஆம்படையான் நிர்வகிக்கும் பெரிய தொழிலகம்னு சொல்லிட்டு இருக்கிறியே. அந்த கம்பெனிகள் இந்தியாவிலும் நிறைய காளான்களாக வளர்ந்துட்டுருக்குது. ஏதோ கால் சென்டரா, அதுவும் புற்றீஸலாக வளர்ந்துட்டுருக்குது.
இப்போ பெண்கள் எல்லாருமே லெகின்ஸ் போட்டுக்கிட்டு தலையை விரித்து போட்டுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிறதில்ல, மஞ்சளை மறந்தாச்சு, என்னென்னமோ கூத்தடிக்குதுங்க. வீட்டில் சமைக்கிறதே இல்லை, பொழுதுனிக்கும் ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்றா. ஊரெங்கும் விவாகரத்து பெருகி போயிடுச்சு. மனுஷால மதிக்கிறதே கிடையாது. சாஸ்திரம் சம்பிரதாய நிகழ்வுகளை மறந்து நாள் கிழமையெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றா. குழந்தைகளுக்கு சொந்தக்காரிகள் யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு. மாமியார் மாமனாரை மதித்து அவர்களின் வார்த்தைகளை மதித்து நடக்கிற வழக்கமே மாறிப்போச்சு. இங்கேயே காலம் மாறி போயிட்டுருக்கிற வேலையில் உன் வீட்டுக்காரர் அவள் இஷ்டப்படி வாழ விட்டுட்டாரா? போனதை பேசி லாபமே இல்லை. அவளுக்கு நான் எது அன்பு, எது தேவை, எது நிரந்தரம்னு புரிய வைக்கிறேன். இந்த அகிலாண்டி கமலியின் கண்ணில் கண்ணீர் வருவதை பார்த்துண்டா இருப்பேன். சித்தியின் வார்த்தைகளால் கமலிக்கு புத்துணர்வு வந்தது. எப்படி எனும் பிரியாவை ஒரு திருத்தமான வாழ்க்கையில் நிலைக்க வைக்கணும் மனம் ஏங்கியது. பிரியா எழுந்ததும் அகிலாண்டி அவளுக்கு சுட சுட காப்பி கலந்து கொடுத்தாள். ஏண்டி ராஜாத்தி, எழுந்ததும் பகவானை ஒரு நிமிஷம் தியானிக்க மாட்டியா? பாட்டி, அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை கண்ணா. எல்லா மாயைகளும் ரொம்ப கவர்ச்சியாக ஆரம்பத்தில் தெரியும்தான். போக போக மனித மனங்கள் உண்மையை மட்டுமே நேசிக்கும். சூடான காப்பியை பருகியபடியே பிரியா பாட்டி, தாத்தா இல்லாமல் வெறுமையா இல்லையா? அவர் இப்போ உன்னை விட்டு போனார் கண்ணா. தாத்தா ஒரு 4 மாதம்தான் என்னோட வாழ்ந்தார். ஆனால் அவர் கொடுத்த சந்தோஷம், அன்பு, இன்னும் அவரை தெய்வமாக நினச்சிட்டு நான் வாழ்கிறேன். இல்லை, அவரோடு நான் இருந்த நேரத்தில் என்னை விட்டு சித்த நாளே அவர் பிரிஞ்சதே இல்லை. ஆனால் அவர் மெரைன் இன்ஜினியர் ஒரு விபத்தில் கடலில் மூழ்கி இறந்துட்டார். அவர் விட்டு போன அத்தனை சொத்துகளும் எனக்கு ஒத்தாசை பண்ணிட்டுருக்கு. எத்தனையோ அனாதை இல்லங்களுக்கு வார வாரம் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கிறேன். அத்தனை கோவில் விசேஷங்களுக்கும் நன்கொடை கொடுத்துருக்குறேன். அந்த புண்ணியவான் கொடுத்த அருட்கொடையே கண்களில் நீர் தழும்ப சொன்னாள். சரிடி கண்ணா, அம்மா எனக்கு எல்லாமே சொல்லிட்டா. உன் பழைய நிகழ்வுகளை மறந்துடு கண்ணா. இனிமே அதை நினச்சி வருந்தாத. பாட்டி, என்னை மன்னிச்சிடு. நான் அறவே கெட்ட வழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். சரிடி கண்ணா. பீன்ஸ் கூட்டு, ரசம், முருங்கைக்காய் சாம்பார், வடை பண்ணி வச்சுருக்கிறேன். நன்னா வாழை இலை முன்னால் உட்காந்து சமணம் போட்டு சாப்பிடு. பாட்டியின் கைவண்ணத்தில் சாம்பார் ரசம் அருமையாக இருக்க, ஏ ஒன் பாட்டி, உன் கையை காண்பி முத்தம் கொடுக்கணும் என்று மனம் மகிழ்ந்து பிரியா சாப்பிடுவதை கமலி பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள். விழிகளால் அகிலாண்டத்துக்கு நன்றி சொன்னாள். இன்றைக்கி நான் விஜயலட்சுமி வீட்டு ஆற்றுக்கு உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அவள் தெற்கு வீதியில் மாந்தோப்பில் இருக்கிறா. பாட்டி, யார் விஜயலட்சுமி? அவங்கள இந்த ஊர் டாக்டர் நம்ம ஊர் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கிறாங்க. அடர்ந்த மாந்தோப்பில் அழகான பிரம்மாண்டமான வீட்டில் விஜயலட்சுமியின் வீடு. மயில்கள் மழை வரவை கண்டு தோகையை விரித்தாட, மாங்கனிகள் அங்கும் இங்கும் கொட்டி சிதறி கிடக்க, 100 மரங்களும் மேற்கொண்ட பெரிய தோப்பு. குயில்கள் கூவும் சத்தமும் பறவைகள் சத்தமும் கதிரவனின் இளமாலை கதிர்களும் லேசாக மேலே பட உடலுக்கு ஒரு இனிய புத்துணர்வை தந்தது. பிரியா, உள்ள வாம்மா. மேடம், நீங்கள் தான் டாக்டர் விஜயலட்சுமியா? ஆமாம், வாம்மா. என்ன சாப்பிடணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆமாம், உங்கள் கண்ணமெல்லாம் ஏன் இப்படி செக்கச்செவல்னு செவந்திருக்குது? மெதுவாக பேசு, வா மேலே போகலாம். அகிலாண்டி சித்தியும் பிரியாவும் மேல் மாடியின் முதல் தளத்தில் உள்ள ஒரு ரூமிற்கு போனார்கள். ஏசியை ஆன் பண்ணி அங்கே அகிலாண்டியையும் பிரியாவையும் அமர வைத்தாள் விஜயா. பிரியா, என் ஹஸ்பண்ட் என்னை அடிச்சிட்டாரு. மேடம், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டாக்டர், அவர் வெறும் பஸ் கண்டக்டர் தானே? பிரியா, என்னோட கல்யாணம் லவ் மேரேஜ். அவரோட தாழ்வு மனப்பான்மையால் இப்படி அடிக்கிறாரு. ஆனால் நான் அவருக்கே சொந்தமானவள்னு பாசத்தால் மட்டுமே சில நேரம் இப்படி எல்லாம் இருக்கிறாரு. ஆனால் எனக்கு என்னமோ துடிச்சிடுவார் எனக்குன்னு ஒன்றுன்னா. அவரை நான் எங்கேயுமே யாருக்காகவுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன, படிக்காத அஞ்சலியும் ஹஸ்பண்ட் மீது பாசமாக இருக்கிறா, படித்த டாக்டரும் கணவர் மீது குருட்டுத்தனமாக பாசம் வச்சுருக்காளே. என்ன பாட்டி, இது வித்தியாசமாக இருக்குது? பிரியா, இங்கே எல்லாருமே கணவன் மீது உயிரையே வைத்திருப்பார்கள் தான். கணவனை யாருக்காகவுமே விட்டு தர மாட்டாங்க. ஆரம்பத்தில் ஆணாதிக்க உணர்வால் பெண்களை புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்தும் கணவர்கள் கூட அவளின் தியாக மனப்பான்மை, அன்பு, பாசம், குடும்ப மேன்மை, அவள் காட்டும் நேர்த்தியான அக்கறையால், அவள் மீது தாயை போல காட்டும் இணை பிரியாத பாசத்தால் காலம் போக போக அவளின் மனைவியின் அன்புக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அகிலாண்டி தமிழ் கலாச்சாரத்தை பிரியாவுக்கு புரிய வைத்து கொண்டிருந்தாள். நாட்கள் மிக விரைவாக ஓடிச் சென்றது. அன்று பிரியாவை பெண் பார்க்க கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பம் வந்திருந்தார்கள். அம்மா, அப்பா, அத்தை
அத்திம்பேருடன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருந்தா. பளிச்சென்ற நிறம், நல்ல வாலிப்பான உடல்வாகு, 6 அடி உயரத்தில் கிருஷ்ணமூர்த்தி. அந்த நாள் நடிகர் ஜெய்கணேஷ் மாதிரி எடுப்பான தோற்றம். எல்லாரும் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிடுங்கோ. பிரியாவிற்கு இனம் புரியாத ஹார்மோன் சேஞ்சஸ் உடலில் வந்தது. கிருஷ்ணமூர்த்தி எதிர்த்தாற்போல நாற்காலியில் அமர்ந்தாள். ஹலோ பிரியா, என்ன பிடிச்சிருக்கா? ஓ, நன்னா பிடிச்சிருக்கு. அமெரிக்காவில் இருந்தாலாமே, அங்கேயே படித்தவன்னு சொன்னாலே. நான் இங்கே பிஇ படிச்சுட்டு பாடசாலையில் படிச்சிருக்கேன். இப்போது மென்பொறியாளராக இருக்கிறேன். மென்பொறியாளர் பணியில் கணிசமாக சம்பாதிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். சிக்காகோவில் 6 வருடங்கள் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தேன். அந்த பரபரப்பான வாழ்க்கையும் பண்பற்ற கலாச்சாரமும் பிடிக்கவே இல்லை. என் அப்பாவிடம் பேசினேன். இதோ வந்து 4 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். என் தோப்பனார் இங்கேயே சொந்த வீட்டில் என்னை சந்தோஷமாக மாறாத வசந்த கால வாழ்வை ரசிக்க வேலையை விட சொன்னார். நான் ஒரே பையன். தஞ்சாவூரில் ஒரு வீடும் இங்கே ஒரு வீடும் இருக்குது. நான் சேர்த்து வைத்த பணத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிருக்கேன். அதை என் சித்தப்பா மகன் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறான். விவசாயம் படித்து பாரம்பரிய கலை. நெல் அமோகமாக விளைஞ்சிருக்கு. ஆன்மீக பணிகளில் லயிச்சிருக்கிறேன். அவன் பேச்சை குறுக்கிடாதவளாக, அகிலாண்டி, ஜாதகம் ரொம்ப நல்லா பொருந்திருக்கு. மாப்பிள்ளையின் வாழ்க்கை விதமும் மனசுக்கு இதமாக இருக்குது. எங்கள் பிரியாவை கடுகளவும் பிரியாதவராக தெரியுது. அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தம் தானே? ஓஹோ, பேஸாக பண்ணிடலாமே மாமி. அது இருக்கட்டும், எனக்கு இன்னும் கொஞ்சம் ரவா கேசரி போடுறேலா? நெய் மணத்தோட தேவாமிர்தமாக இருக்குது. கிருஷ்ணமூர்த்தியின் அப்பா சமையலை எட்டி பார்த்தபடியே கேட்க எல்லாருமே கொல் என்று சிரித்தார்கள். ஆனால் பிரியா, அம்மா, நான் அவனிடம் உண்மையை சொல்லணும். பதட்டத்தோடு பதறிய கமலி அவளை கொல்லையில் அழைத்து போய், வெண்ண தரல நேரம் தாலியை உடைச்சிடாதடி. மனசோட புதஞ்சிருக்கிற விஷயங்களை பேசாதடி. அது உன் எதிர்கால வாழ்வையே பாதிக்கும். பட்டுப்புடவை, 2 வளையல்கள், பழங்கள் சகிதம் பிரியாவுக்கு கிருஷ்ணமூர்த்தியின் அம்மா கொடுக்க, அதை பவ்யமாக வாங்கிய பிரியாவின் கன்னத்தை கிள்ளி, நேரில் அந்த மகாலட்சுமியை பார்ப்பது போல மங்களகரமாக இருக்கிற, என் கண்ணே பட்டுடும் போல என்று சொல்ல, கிருஷ்ணமூர்த்தி அர்த்தமாக ரசித்து சிரிக்க எல்லாருமே புறப்பட்டு போனார்கள். பிரியாவுக்கு அன்று இரவு உறக்கமே வரவில்லை. விட்டத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தாள். பழைய விஷயத்தை அசை போட்டாள். சீச்சி, எத்தனை அவலட்சணமாக நடந்துட்டு என்னையே சீரழிச்சிட்டேன். அம்மா என்ன வேணால் நினைக்கட்டும். நான் நாளைக்கு போய் கிருஷ்ணமூர்த்தியிடம் ஒரு தனி இடத்தில் என் பழைய வாழ்வை பற்றி சொல்லிடணும். மறுநாள் காலை 7 மணிக்கு கொல்லை வழியே நடந்து போய் அம்மாவிடமும் சித்தி பாட்டியிடமும் சொல்லாமல் கோவிலுக்கு போனான். அன்னைக்கு சிவராத்திரி. அத்தனை அமர்க்கலமாக சிவன் பாடல்கள் காற்றொலியில் வலம் வர, கோவிலில் மங்களகரமாக லட்சுமி கடாட்சம் களை கட்டியிருக்க. ஆனால் கூட்டம் மாலையில் தான் வரும். மகிழம்பூ மரத்தில் இருந்த அத்தனை பூக்களுமே நேற்று பெய்த மழையில் கொட்டியிருந்தது. காலில் குத்திய கருவேல முல்லை எடுத்து ஹா என்று பிரியா கத்த, யாரது என்றபடி கிருஷ்ணமூர்த்தி பிரியாவை அதீத சந்தோஷத்துடன் பார்த்தான். என்ன காலையிலேயே வந்திருக்கிற? என்கிட்ட ஒன்று சொல்லணும் இல்லை தாராளமாக பேசலாமே. அங்கிருந்த நந்தவனத்தில் உள்ள சிமெண்ட் பலகையில் கிருஷ்ணமூர்த்தி அமர, உட்காருங்கோ. பிரியாவும் இருக்கையின் ஓரத்தில் நெளிந்தவாறே அமர்ந்தாள். நான் என் டீனேஜில் அமெரிக்கா கலாச்சாரத்தில் எசகு பிசகா சிக்கி அறியாத என் புரியாத வயசில் சில தவறுகளையும் பண்ணிட்டேன். வைன், சிகரெட், பார்ட்டி, பப்பு, சாங்ஸ்னு நிறைய பார்ட்டிகளில் பாடியிருக்கிறேன். பிரியா, ஸ்டாப் இட். இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். நீ கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. பிறகு என்னோட ஒத்துமையாக, அந்யோன்யமாக, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் சரியான புரிதலோடு, நல்ல தெளிதலோடு, ஆரோக்கியமாக நாம் இருவரும் அன்பு மாறாமல் இருந்தாலே போதும். இல்லை, எனக்கு மனசு உறுத்துச்சு சில கேவலமான நிகழ்வுகளை. பிரியா, எல்லாத்தையும் சொல்லவே கூடாது. மறைக்க வேண்டியதை குழி தோண்டி புதைக்கணும். நம்ம மனசுக்குள்ளே தெளிவான அறிவை நீதிபதியாக உற்று நோக்கினாலே நம்ம கெட்ட அனுபவங்களின் படிப்பினைக்கு அந்த அறிவே நல்ல தீர்ப்பினை சொல்லிடும். பட்ட பிறகு புத்தி தெளிந்தலுடன் அதை நாம் யாரிடமும் பகிர்ந்துக்கவே வேண்டாம். இன்றைக்கி ஐடின்னு வாழ்க்கையவே தொலைச்சிட்டு மேல்நாட்டு கலாச்சாரத்தில் மண்டி லண்டனில் இருப்பவனையும் யூஎஸில் இருப்பவனையும் மட்டுமே கல்யாணம் பண்ணிப்பேன்னு பெண்கள் ஒத்த காலில் கல்யாண மார்க்கெட்டில் நிற்கிறாங்க. சிறுதொழில் செய்யும் இளைஞர்களுக்கும், சொந்த நாட்டில் கம்பெனியில் வேலை பார்க்கும் மாத வருமானம் வாங்கும் வாலிபர்களுக்கும் கல்யாணமே நடக்கிறதில்ல. காரணம் பணமும் வெளிநாட்டு மோகமுமே காரணம். பெண்கள் நிறைய கண்டிஷன்களை போட்டு கூட்டு குடும்ப சுமைகளை ஆதரிப்பதே இல்லை. அம்மா, அத்தை, அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, மாமான்னு உறவு தொடர்களின் வலைப்பின்னல்கள் எல்லாமே மறைந்து போய் பிறக்கும் குழந்தைகளுக்கு எந்த உறவுமே அறியாமல் இன்டர்நெட்டை கையில் உலகமாக வச்சு நெளிகிறாங்க.
உணர்வற்ற பாசமும் நேசமும் அறியாத வெறுமையான பின்னணியில் வளர்கிறாங்க. இதில் பெண்கள் மாடனாக உடையணிந்து அந்நிய கலாச்சார மாற்றங்களை நம்ம நாட்டிலேயே பழகிவிட்ட நிலையில் நீ அமெரிக்காவில் வளர்ந்ததால் அதன் தாக்கம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் எனக்கு உன் பழைய கதையே தேவையில்லை. உன்னுடைய நல்ல குணத்தின் நேர்த்தியும் நீ அற்பத்தனமான நாகரிகத்திலிருந்து நம்ம பழமையை தெய்வீகமாக மதித்து என்னை திருமணம் செய்ய ஒப்புதல் கொடுத்த என் அலைகளே உன் நளினமான பெண்மையை பிரகாசமாக காட்டுது. நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். இந்திய கலாச்சாரத்தின் அத்தனை அழகியல்புகளின் பரிமாணங்களையும் நம்ம குழந்தைகள் தெரிந்து கொண்டு படிப்பறிவும் பண்பறிவும் பகுத்தறிவும் பெறணும். இதுதான் என் ஆசை. இதையெல்லாம் கேட்டு கண் கலங்கினாள் பிரியா. அப்படின்னா என்னை நீங்கள் நன்னா பார்த்துப்பேலா? ஓ ஷூர், ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துப்பேன். எப்படி? இதோ அங்கே வயலில் தூளி கட்டி குழந்தைய தூங்க வைக்க நாட்டுப்புற பாடல் பாடுறாள்ல, அப்படி. அந்த தாயை போல உன்னை தாளாட்டுவேன் என் உயிர் இருக்கும் வரை. என் தாய்மையில் என் மென்மையான ஆண்மையால் உன்னை ராசாத்தியாக கட்டி காப்பேன். அவனின் அன்பு கண்டு பிரியா நெகிழ்ந்து போனாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.